அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகள் என்ற வாய்ஸ் கிளியரா எல்லாருக்கும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க இல்லையா? ஓ சார் கிளியர். ரைட் கிளியர் சார். ரைட் ஓகே இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். நாங்க பிள்ளைகள் இன்றைக்கு செமினார முதலாவது பாடத்தை ஸ்டார்ட் பண்றோம். எனவே இஸ்லாம் பிள்ளைகளுக்கு மொத்தமாக 10 யூனிட் இருக்கிறது. அதுல பிள்ளைகள் நாங்க உங்களுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் இயருக்குரிய டியூட்டை அனுப்பியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஃபர்ஸ்ட் இயர் டியூட் கிளாஸ் போயிட்டு இருக்கிற டைம்ல இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள் உங்களுக்கு இடையில என்ன செய்வோம்னா செகண்ட் இயருக்குரிய டியூட்டை பிள்ளைகள் நாங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இடையில அனுப்புவோம். சரி பிள்ளைகள், இடையில நாங்க இன்ஷா அல்லாஹ் அனுப்புவோம். ரைட். இப்ப பிள்ளைகள் நாங்க முதலாவதாக படிக்கிறதுக்கு முதல் பாடத்துக்கு போறதுக்கு முதல் எங்கட எஸ்ஏ கேள்வியில மார்க் சிஸ்டம் ஒன்றைக்கு பிள்ளைகள் அந்த சிஸ்டங்கள் கட்டாயம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அதே மாதிரி சிலபஸும் தெரிஞ்சிருக்க வேண்டும். நாங்க படிக்கிற முதலாவது அலகுல இருந்து 10 அலகு இருக்குது. அதுல இப்ப நாங்க உங்களுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய டியூட் 1 தொடக்கம் 5. இந்த 1 தொடக்கம் 5 வரையான அலகுக்குரிய உங்களோட சிலபஸ் என்னென்ன பிள்ளைகள் சும்மா மேலோட்டமாக சொல்றோம், ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. முதலாவது அலகுல நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாம் ஒரு பூரண வாழ்க்கை திட்டம். இஸ்லாம் என்பது ஒரு பூரண வாழ்க்கை திட்டம். ஏன் இஸ்லாத்தை நாங்க பூரண வாழ்க்கை திட்டம் என்று சொல்றோம்னா, இஸ்லாம் மார்க்கம் என்பது முழுமைத்தன்மையான மார்க்கம், பூரணமான மார்க்கம், சம்பூரணமான மார்க்கம், எந்த குறைபாடும் இல்லை. எனவே இஸ்லாம்டா என்ன, இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள், பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம், மனிதன் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம், வாழ்வு பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் என்று முதலாவது அலகு ஒரு சின்னதொரு அலகு. எனவே இதுல பிள்ளை இன்ஷா அல்லாஹ் நாங்க இன்றைக்கு படிப்போம். இது எல்லாத்தையும் நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு படிப்போம். முதலாவது அலகு லேசான பகுதி உண்டு, எல்லா பிள்ளைகளும் எழுதக்கூடிய ஒரு பகுதி. எனவே பிள்ளைகள் இது முதலாவது அலகுல இருக்கக்கூடிய உங்களோட சிலபஸ். இரண்டாவது பிள்ளைகள் இஸ்லாம் சிலபஸ்ல ஒரு பெரியதொரு பகுதியை உள்ளடக்கிய ஒரு பகுதி தான் 2வது அலகும் 4வது அலகு. இந்த 2வது அலகுல நீங்க பாத்தீங்கன்னா ஈமான் கொள்ள வேண்டிய அடிப்படை அம்சங்கள் என்று 6 விடயங்கள் இருக்கிறது. ஈமான் கொள்ள வேண்டிய இஸ்லாத்துடைய கடமைகள் 5, ஆனா ஈமான் கொள்ள வேண்டிய அடிப்படை அம்சங்கள் 6. நல்லா விளையாடணும். அதே மாதிரி பிள்ளைகள் ஈமான், அமல், அஹ்லாக். ஈமான்டா என்ன, அமல்டா என்ன, அஹ்லாக்குண்டா என்ன, ஈமான் அமலுக்கு இடையிலான தொடர்பு, இவ்வாறான ஒரு பகுதி உங்களோட சிலபஸ்ல இருக்குது 2வது யூனிட். அதே மாதிரி பிள்ளைகள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய அகீதா. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் என்பது நாங்க குர்ஆன சுன்னாவை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்கள் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர். எங்களுடைய அகீதா என்ன என்ற விஷயம் சம்பந்தமான ஒரு விடயம் ஒன்று இருக்குது 2வது அலகுல. அதே மாதிரி தௌஹீதுக்கு முரணான விடயங்கள், ஷிர்க், ரித்தத், குஃபுர் என்ற இன்னும் ஒரு பகுதி இருக்குது 2வது அலகுல. தௌஹீத் என்பது அல்லாஹ் ஒருவர், இதுக்கு முரணான சில செயற்பாடுகள் இருக்கிறது, அதுவும் உங்களோட சிலபஸ்ல 2வது அலகுல இருக்கிறது. அதே மாதிரி அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள் என்று ஷியாக்கள், ஹவாரிஜிகள், முத்தசிலாக்கள், வஹ்தத்துல் வுஜூத் என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பகுதி 2வது அலகுல உங்களோட சிலபஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான விடயம். எனவே முதலாவது யூனிட்ல பிள்ளைகள் முக்கியமாக இஸ்லாம்டா என்ன, பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம், வாழ்வு பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம், மனிதம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம். 2வது அலகுல உங்களோட சிலபஸ்ல இருக்கிறது ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்கள் என்ற விஷயம், தௌஹீதுக்கு எதிரான விடயங்கள், அதே மாதிரி அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய அகீதாக்கள், ஈமான், அமல், ஈமான், அஹ்லாக் என்பவற்றுக்கு இடையிலான தொடர்புகள், அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள் என்ற ஒரு பகுதி 2வது அலகுல இருக்கிறது. 3வது அலகுல பிள்ளைகள் குர்ஆன், ஹதீஸ். இஸ்லாமிய பிரதான சட்ட மூலாதாரமான குர்ஆன், ஹதீஸ் என்பது அதாவது மசாதிர் நக்லியா என்று சொல்றது. மசாதிர் நக்லியாண்டா குர்ஆன் ஹதீஸுக்கு சொல்ற இன்னும் ஒரு பெயர் மசாதிர் நக்லியா. மசாதிர் அக்லியாண்டா துணை சட்ட மூலாதாரத்துக்கு சொல்லுகின்ற ஒரு பெயர். எனவே 3வது அலகுல உங்களோட சிலபஸ்ல பிரதான சட்ட மூலாதாரம் மசாதிர் நக்லியா குர்ஆன், ஹதீஸ் என்ற பகுதி உங்களோட சிலபஸ்ல இருக்குது 3வது அலகு. 4வது அலகு பெரியதொரு பகுதியை கொண்ட ஒரு பகுதி. 4வது
ஃபிக்ஹ் என்ற விஷயம் இருக்குது, இஜ்திஹாத் என்ற விஷயம் இருக்குது, துணை சட்ட மூலாதாரம் என்ற விஷயம் இருக்குது, மகாசிது ஷரீஆ, அதே மாதிரி கவாயிதுல் ஃபிக்ஹியா, கருத்து வேறுபாடுகள் என்ற ஒரு பகுதி உங்களோட சிலபஸ்ல 4வது அலகுல இருக்கிறது. 4வது அலகுல நீங்க வெயிட் பண்ணுங்க, மைக் ஆஃப் ஆகும். ரைட். ஃபிக்ஹ் என்ற பகுதி, இஜ்திஹாத் என்ற பகுதி, துணை சட்ட மூலாதாரம், அதே மாதிரி மகாசிது ஷரியா, கவாயிதுல் ஃபிக்ஹியா, கருத்து வேறுபாடு என்ற ஒரு பெரிய பகுதி வந்து 4வது அலகுல பிள்ளைகள் உங்களோட சிலபஸ்ல இருக்குது. 5வது அலகுல லேசான ஒரு பகுதி, எல்லாரும் எழுதக்கூடிய ஒரு பகுதி தான் இபாதத் என்ற ஒரு பகுதி இருக்குது. இபாதத், தொழுக, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்கின்ற முக்கியமான ஒரு பகுதி 5வது அலகுல இருக்குது. இதுதான் பிள்ளைகள் உங்களோட ஃபர்ஸ்ட் இயருக்குரிய சிலபஸ். இன்ஷா அல்லாஹ் செகண்ட் இயர் சிலபஸ் இருக்குமா, அது நான் இப்ப சொல்ல தேவையில்ல. அடுத்த செகண்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணுகின்ற போது அதை நான் சொல்லுவேன். ஆன்மீகம், முஆமலா, திருமணம், அதே மாதிரி பிள்ளைகள் சொத்து பிரிக்கிறது, நபி அவங்களோட வாழ்க்கை, ஹலீஃபாக்கள், இவ்வாறான இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம், இவ்வாறான முக்கியமான பகுதிகள் பின்னுக்கு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை நாங்க செகண்ட் இயர் படிக்கின்ற போது படிப்போம். இதுதான் பிள்ளைகள் உங்களோட ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி. இப்ப அடுத்தது 2வது விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க எக்ஸாம பேஸ் பண்ற பிள்ளைங்க இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 3.5 மாத காலம் தான் இருக்கிறது. எனவே பிள்ளைகள் இந்த எக்ஸாம நீங்க பேஸ் பண்ணுகின்ற போது உங்களோட பாஸ் பேப்பரை நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள், உங்களோட எக்ஸாம் சிஸ்டம், உங்களோட எக்ஸாம் சிஸ்டத்தை பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா, ரைட், ஓகேங்களா? இஸ்லாத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட சிலபஸ்ல பாஸ் பேப்பரை நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லாரும் கட்டாயம் பாஸ் பேப்பரோடு தான் உங்களோட கிளாஸை நான் செய்ய போறேன். கட்டாயம் பாஸ் பேப்பர் சம்பந்தமான அறிவு கட்டாயம் இருக்க வேண்டும். எனவே உங்களோட டியூட்டா பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பாஸ் பேப்பர் அடிப்படையில கிட்டத்தட்ட 7 வருட பாஸ் பேப்பர் அழகா போட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் கிளியர் பண்ணி தருவேன். அதுல பிள்ளைகள் முக்கியமாக 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வியோ, 2022ஆம் ஆண்டு வந்த பாஸ் பேப்பர்ல இருக்கிற கேள்வியும் பெரும்பாலும் உங்களுக்கு வராது. சரிதான் பிள்ளைகள்? 2023 இப்ப ஏன் போட்டிருக்கிறேன்டா, நீங்க கட்டாயம் அந்த பாஸ் பேப்பர்ல எப்படி என்ன சிஸ்டத்தின் அடிப்படையில கேள்வி கேட்டிருக்காங்க என்ற விஷயத்தை நீங்க முழுமையாக விளங்கி கொள்ள வேண்டும். இந்த ஸ்டைல்ல தான் இந்த முறை கேள்வி வந்திருக்குது. அப்ப இதே ஸ்டைல்ல தான் இனி கேள்வி வரும் என்ற விஷயத்தை நீங்க விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரையும் 2022ஐயும் போட்டிருக்கிறேன். ஆனா பிள்ளைகள் இந்த 2023 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் இருக்கக்கூடிய அதே கேள்வி அந்த அளவுக்குள்ள வரும். ஆனா அதே கேள்வி என்ன செய்யாதுன்னா பெரும்பாலும் 100% பெரும்பாலும் பிள்ளைகள் வராது. அப்ப ஏன் போட்டிருக்கேன்னு கேட்டா, இப்ப புதிதாக வந்த ஒரு பேப்பர் 2023 சொல்றது பிள்ளைகள் புதிதாக வந்த ஒரு ஸ்டைல். இந்த ஸ்டைல நான் கட்டாயம் பார்க்கணும் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க. எனவே இதே ஸ்டைல்ல தான் எதிர்வரும் 2024ஆம் ஆண்டு உங்களுக்கும் என்ன செய்யப்படுதுண்டா இன்ஷா அல்லாஹ் கேள்வி வரப்போகிறது.
எனவே அந்த ஸ்டைல நீங்க பார்க்கணும் என்பதற்காக வேண்டித்தான், அந்த முறையை நீங்க பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அந்த பாஸ் பேப்பரை உங்களோட டியூட்ல பிள்ளைகள் சேர்த்திருக்கிறேன். எனவே பிள்ளைகள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த இஸ்லாத்துல பிள்ளைகள் முக்கியமாக எங்கட பிள்ளைகள் விடுற தவறுகள் என்னன்னு கேட்டா, முக்கியமான தவறு டைம் மேனேஜ்மெண்ட் இல்ல, டைம் ஷெட்யூல் இல்ல, சரியாக டைமுக்குள்ள கேள்விக்கு ஆன்சர் பண்றல்ல. இதுக்கான பிரதான காரணம் என்னண்டா, பிள்ளைகளுக்கு முக்கியமாக இந்த டைமுக்குள்ள எழுத வேண்டிய அந்த ஆற்றல் இல்ல பிள்ளைகள். அப்ப அவங்களோட ஸ்கூல்ல பிள்ளைங்க நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல முதலாம் தவணை 2ஆம் தவணை 6 தவணை எக்ஸாம் ஏன் நடக்குறேன்டா, உங்கள இருக்கக்கூடிய தவறுகளை கிளியர் பண்ற ஒரு பகுதி தான் அந்த 6 தவணை எக்ஸாமும். அதுல சின்ன சின்ன தவறுகள் வரும். சில டைம்ல டைமை நீங்க கூட்டி எழுதுவீங்க, சில டைம்ல டைம் கூட போகும். அப்ப அந்த டைம்ல நீங்க உணர வேண்டாம், இந்த இடத்துல நான் டைமை கூட எடுத்திருக்கிறேன், எனவே இதை இனிமேல் இந்த வேலை செய்யக்கூடாது என்ற விஷயங்களை நீங்க உணர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஸ்கூல்கள்ல 6 தவணை எக்ஸாம் நடக்கிறது. எனவே பிள்ளைகள் மிக முக்கியமானது, படிக்கிறத விட மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க படிக்கிறத விட மிக முக்கியமான விஷயம், படிக்கிறது முக்கியம்தான், ஆனா அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுப்போ, மார்க்ஸ் அந்த டைம் ஷெடியூலுக்குள்ள நாங்க எழுதுறது. அதுக்கு மேல நான் இப்ப டைம் சொல்லுவேன், அந்த டைமுக்குள்ளதான் நீங்க எக்ஸாம் எழுதணும். அதுக்கு மேல 1 நிமிடம் கூட நீங்க எடுக்க கூடாது. அவ்வாறு நீங்க 1 நிமிடம் மேலதிகமாக எடுத்தால் 10 மார்க்ஸ் கேள்வி முழுமையாக போகும், வராது. மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும். 1 நிமிடம் மேலதிகமாக எடுத்தாலும் ஒரு 10 மார்க்ஸ் அல்லது 8 மார்க்ஸ் கேள்வி பிள்ளைகள் சும்மா அநியாயமாக போய்விடும். மிச்சம் அவதானமாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்துல. எனவே பிள்ளைகள் நல்லா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இப்ப மார்க் சிஸ்டம் சொல்ற பிள்ளைகள், உங்களோட இந்த முறை இந்த 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரை நீங்க பாத்தீங்கன்னா, திரும்பவும் சொல்ற பிள்ளைகள், இதுல இருக்கக்கூடிய இதே கேள்வி திரும்ப வருமா வராதா? சொல்லுங்க, மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க, வருமா வராதா? வராது. இதை அப்ப பாஸ் பேப்பர்ல நான் உங்களோட டியூட்ல போட்டிருப்பேன். என்னத்துக்கு போடுறேன்டா, இந்த ஸ்டைல நீங்க பார்க்கணும், எப்படி கேள்வி எடுத்திருக்காங்க இந்த முறையில, ரைட். எனவே இதே கேள்வி வராது, ஆனா இந்த அளவுக்குள்ள வரும். இந்த இருக்கக்கூடிய இதே கேள்வி வார வருடம் பிள்ளைகள் 2022 2023 அதே கேள்வி பெரும்பாலும் 100க்கு 90% என்ன, சில டைம்ல ஒரு கேள்வி அப்படி வரலாம், ஆனா பிள்ளைகள் பெரும்பாலும் 90% பிள்ளைகள் வாரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. நல்லா விளைவிக்கணும் பிள்ளைகளா, ரைட். இப்ப பிள்ளை மைக் ஆஃப் ஆக்குறோமா நான், ரைட். இப்ப பிள்ளைகள் டைம் ஷெடியூல சொல்றேன். இப்ப டைம் ஷெடியூல் நல்லா ஞாபகம் குறிச்சு கொள்ளுங்க. பாடமாக்குறதுல டைம் ஷெடியூல்ல பிராக்டிக்கலாக எழுதி பார்க்க வேண்டும், அதான் முக்கியம். அதுக்காகத்தான் ஸ்கூல்ல 6 தவணை எக்ஸாம் நடக்குது. பிராக்டிக்கல் கட்டாயம். உங்களோட மார்க் சிஸ்டம் பிள்ளைகள் பாத்தீங்கன்னா, பகுதி 1 இருக்கா இல்லையா, அதுல மொத்தம் 3 கேள்வி இருக்கிறது. 3 கேள்வி. அதுல பிள்ளைகள் நீங்க டோட்டலாக எத்தனை செய்யணும்னா, பிள்ளைகள் 2 கேள்விக்கு ஆன்சர் பண்ண வேண்டும். 2 கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். 1 நீங்க சாய்ஸ் பண்ணலாம், 2 செய்யும். நல்லா விளையாடணும், 2 கேள்வி செய்யும். இதுல பிள்ளைகள் 2 செய்கின்ற போது மார்க் சிஸ்டத்தை பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு. இப்ப உதாரணமாக பிள்ளைகள் பகுதி 1ல எஸ்ஏ கேள்வியில பகுதி 1ல 4 கேள்வியாக பிரியும். 4 கேள்வி. அதுல முதலாவது கேள்வி 2 மார்க்ஸுக்கு வரும். 2 மார்க்ஸ் சும்மா நோமலா எழுதுறதுதான், விளக்கம் இல்ல, சும்மா நோமலாக டச் பண்ண வேண்டும். உதாரணமாக போன வருஷம் பாருங்க ஒரு கேள்வி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யுமாறு அல்லாஹு தஆலா யாரிடம் கூறினான்? யார்கிட்ட சொன்னான் சொல்லுங்க. வெரி குட். என்ன பிள்ளைகள் கடைசியா சொன்ன யாரு சொல்லுங்க, யாரு? 2 பேர்கிட்டையும். இப்ப பிள்ளைகள் இந்த கேள்விதான் இப்படித்தான் பாரு. உதாரணமாக இஸ்லாம் என்றால் என்ன,
2 மார்க்ஸ். அப்ப இஸ்லாம் என்றால் என்னன்னு வந்தா என்ன செய்யணும்? இப்ப மொழி ரீதியான கருத்து, இஸ்லாமிய பரிபாசை ரீதியான கருத்து, 2 மார்க்ஸுக்குரிய கேள்வி வார. இது சும்மா நோமலாக நாங்க எழுதுற பெருசா விளக்கம் இல்ல பிள்ளைகளா, பெருசா விளக்கம் இல்ல, சும்மா நோமலா 2 மார்க்ஸ். எத்தனை நிமிடம்னு கேட்டா 2 மார்க்ஸுக்கு நீங்க 3.5 நிமிடம் எடுக்கணும். ஆனா பிள்ளைகள் இந்த கேள்விக்கு 3.5 நிமிடம் தேவையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்யுமாறு அல்லாஹ் யாரிடம் கூறினான் என்பதற்கு 3.5 நிமிடம் தேவையா? தேவையில்லை. தேவையில்லை. இப்ப என்ன செய்யணும்? இதை கொஞ்சம் நாங்க எழுதிட்டு பின்னுக்கு இருக்கக்கூடிய சில கேள்விகள் விளக்குக, விவரிக்குக, தெளிவுபடுத்துக, ஆராய்க, இப்படியான கேள்வி வந்தா அந்த டைமை நாங்க பின்னுக்கு யூஸ் பண்ணலாம். எனவே பிள்ளைகள் நல்ல கேள்விகள் நுணுக்கமாக பார்க்கணும். இந்த கேள்வி பொதுவாக 2 மார்க்ஸுக்கு பொதுவாக 3.5 நிமிடம் ஒதுக்கணும். இது எப்ப 3.5 நிமிடம் ஒதுக்கணும்டா, ஒரு கேள்வியை வரைவிலக்கணப்படுத்துக என்று வந்தால் வந்திருக்கு பாஸ் பேப்பர்ல இஸ்லாம் என்றால் என்ன இப்படி வந்தா இப்ப எத்தனை நிமிடம் பிள்ளைகள் ஒதுக்கணும்? 3.5 நிமிடம். 3.5 நிமிடம் ஒதுக்கணும். வரைவிலக்கணப்படுத்துக 3.5 நிமிடத்துக்குள்ள முடிச்சிடணும். அப்ப வரைவிலக்கணப்படுத்துறா என்ன? இஸ்லாம் என்றால் என்னன்னு கேட்டா மொழி ரீதியான கருத்தும் இஸ்லாமிய பரிபாசை ரீதியான கருத்தும் எழுதுறதுதான். இஸ்லாம் என்றால் என்ன, இஜ்மா என்றால் என்ன, கியாஸ் என்றால் என்ன, ஃபிக்ஹ் என்றால் என்ன, ஹதீஸ் என்றால் என்ன, குர்ஆன் என்றால் என்ன, அல்லது குர்ஆனை வரைவிலக்கணப்படுத்துக, இப்படியான கேள்விகள் தான் என்ன செய்யும்டா 2 மார்க்ஸுக்கு வரும். வந்தா மொழி ரீதியான கருத்து, இஸ்லாமிய பரிபாசை ரீதியான கருத்து, அவ்வளவுதான். வேற ஒரு வேலையை செய்யக்கூடாது. இவ்வளவுதான். இது 2 மார்க்ஸுக்குரிய கேள்வி. நோட் பண்ணி கொள்ளுங்க. 2 மார்க்ஸுக்கு பொதுவாக 3.5 நிமிடம் ஒதுக்க வேண்டும். கிளியரா உள்ளே? முதலாவது விஷயம் ஓகேமா? ரைட். நம்ம மைக் ஆஃப் ஆக்குற முடியல, சில டைம் பிள்ளை டிஸ்டர்ப் ஆறீங்க. ரைட். அடுத்தது பிள்ளைகள் உங்களோட பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. 2023 ஃபர்ஸ்ட்டுக்கு 2 மார்க்ஸுக்கு வரும். திரும்ப வரும் 4 மார்க்ஸுக்கு வரும். திரும்ப 4 மார்க்ஸ். இந்த 4 மார்க்ஸுக்கு வந்தா 7 நிமிடம் ஒதுக்க வேண்டும். 7 நிமிடம், 7 நிமிஷத்துக்குள்ள எழுதி முடிச்சிருவோம். அதுக்கு மேல டைம் எடுக்க கூடாது. இது 4 மார்க்ஸுக்கு வந்தா 4 மார்க்ஸுக்கு. எனவே பிள்ளைகள் உங்களோட மார்க் ஷெட்யூல் சிஸ்டம் எப்படின்னா பார்ட் 1ல எஸ்ஏ கேள்வியில முதலாவது கேள்வி எடுத்து பாருங்க. 1 2 3 4 கேள்வி வரும். 2வது கேள்வியிலை 4 வரும். 3வது கேள்வியிலையும் 4 வரும். எனவே இதுல பிள்ளைகள் நீங்க 2 கேள்விக்கு முழுமையாக ஆன்சர் பண்ண வேண்டும். எனவே மொத்தமாக 8 கேள்வி செய்யணும். பார்ட் 1ல செய்கின்ற போது மார்க் சிஸ்டத்தை பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ், 4 மார்க்ஸ், 6 மார்க்ஸ், 8 மார்க்ஸ். ரைட். பக்கம் சொல்றோமா அமீரா? பக்கத்தை சொல்றோம் பிள்ளைகளா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட். நல்லா விளையாடுறோம். 2 மார்க்ஸ், 4 மார்க்ஸ், 6 மார்க்ஸ், 8 மார்க்ஸ். இது எல்லாமே பார்ட் 1க்குள்ள வந்துடும். நான் சொன்னது மார்க் சிஸ்டம் இருக்குதா இல்லையா? 2 மார்க்ஸ், 4 மார்க்ஸ், 6 மார்க்ஸ், 8 மார்க்ஸ் என்பது இது 4 பிள்ளைகள். 2 மார்க்ஸ், 4 மார்க்ஸ், 6 மார்க்ஸ், 8 மார்க்ஸ். இது 4 பார்ட் 1க்குள்ள வந்து. பார்ட் 1 2 4 6 8. 2 மார்க்ஸுக்கு வந்தா 3.5 நிமிடம் ஒதுக்க வேண்டும். 4 மார்க்ஸுக்கு வந்தா 7 நிமிடம் ஒதுக்க வேண்டும். 6 மார்க்ஸுக்குரிய கேள்விக்கு 10.5 நிமிடம் ஒதுக்க வேண்டும். 8 மார்க்ஸுக்குரிய கேள்விக்கு 15 நிமிடம் ஒதுக்க வேண்டும். இதுக்குள்ளதான் நீங்க எழுத வேண்டும். இதுக்கு மேல எந்த காரணத்தை கொண்டும் எழுதக்கூடாது. டைம் எடுத்தால் கூடுதலாக டைம் எடுத்தால் ஒரு கேள்வி விடுபடும். மிச்சம் அவதானமாக இருக்கணும் பிள்ளைல. இது ஒரு சிஸ்டம். திரும்ப நீங்க எஸ்ஏ கேள்வியில பார்ட் 2 அத பாத்தீங்கன்னா டோட்டலாக 5 கேள்வி. டோட்டல் 4வது, 5வது, 6வது, 7வது, 8வது. இந்த 8 கேள்வியில பிள்ளைகள் ஒரு கேள்வி மாத்திரம் கட்டுரை கேள்வி வரும். கட்டுரை கேள்வி சொல்றது என்ன? சிறு குறிப்பு எழுதுறது. என்ன? சிறு குறிப்பு எழுதுற 4 கேள்வி வரும். இதுல பிள்ளைகள் நல்லா விளைய கொள்ளணும். பார்ட் 2ல மொத்தம் 4 5 6 7 8 மொத்தம் 5 கேள்வி இருக்கு. இந்த 5ல என்ன செய்யணும்னா 3 கேள்வி நீங்க எழுத வேண்டும். 3 கேள்வி எழுத வேண்டும். இதுல வார விஷயம்தான் 10 மார்க்ஸுக்கு எழுத வேண்டும். 10 மார்க்ஸ் எல்லாமே 10 மார்க்ஸ்.
4வது கேள்வி, 5வது கேள்வி, 6வது கேள்வி பிள்ளைகள் நல்லா விளைய கொள்ளணும். 7வது கேள்வி, 8வது கேள்வி எல்லாமே 10 மார்க்ஸ். ஆனா 8வது கேள்வி கடைசி கேள்வி இல்லையா, சிறு குறிப்பு கட்டுரை கேள்வி ஒன்று இருக்குது. அது பிள்ளைகள் 4ஆக பிரியும். மற்றது எல்லா கேள்வியும் 2ஆகத்தான் பிரியும். இந்த 2ஆக பிரிகிற கேள்வி ஒவ்வொன்றும் 10 மார்க்ஸுக்குரியது. 10 மார்க்ஸுக்கு பிள்ளைகள் நீங்க 18 நிமிடம் அல்லது 19 நிமிடம் ஒதுக்க வேண்டும். அதுக்கு மேல எந்த காரணத்தை கொண்டும் டைம் எடுக்க கூடாது. மிச்சம் அவதானமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த கட்டுரை கேள்வி ஒன்று இருக்குதா இல்லையா, எதே சிறு குறிப்பு எழுதுறது. அதுக்கு உதாரணமாக 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல பாருங்க, 8வதுல ஹத்துமுன் நுபுவத், ஹத்துமுன் நுபுவாண்டா இறுதி நபித்துவம் சம்பந்தமாக கேட்டிருக்குது. அதே மாதிரி பைத்துல் முகத்திஸ் சம்பந்தமாக கேட்டிருக்குது. இஸ்லாம் முன்வைக்கும் சமூக நீதி சம்பந்தமாக கேட்டிருக்குது. வஹபுபுன் அபி ஹப்ஸா, அது 10வது அலகுல இருக்கிற இலங்கையில் இஸ்லாம் அறிமுகத்துல வார ஒரு நபர் தான். ஆனா நபி அவங்களுடைய காலத்துல இலங்கையில இஸ்லாம் அறிமுகமாகியது என்ற கதையில வார ஒரு ஆள் தான் மஹபூபுன் அபி ஹப்ஸா. இது சம்பந்தமாக கேட்டிருக்குது. அப்ப என்ன செய்யணும், இப்ப இந்த கேள்விக்கு ஒவ்வொன்றுக்கும் நல்ல 5 புள்ளி வழங்கப்படும். எனவே பிள்ளைகள் 5 மார்க்ஸுக்கு எழுதுறது இருக்கா இல்லையா, அது 9 நிமிடம் ஒதுக்க வேண்டும். எனவே பிள்ளைகள் மேல இருக்கக்கூடிய 2, 4, 6, 8 இருக்கா இல்லையா, இந்த கேள்வி பார்ட் 1க்குரிய சிஸ்டம். பார்ட் 2க்கு பாத்தீங்கன்னா 10 மார்க்ஸுக்கு வரும், 5 மார்க்ஸுக்கு வரும். 10 மார்க்ஸுக்கு வர கேள்விக்கு ஒவ்வொன்றுக்கும் நீங்க 18 அல்லது 19 நிமிடம் ஒதுக்க வேண்டும். 5 நிமிடத்துக்கு 9 நிமிடம், 5 மார்க்ஸ் கேள்விக்கு 9 நிமிடம் ஒதுக்க வேண்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, அதான் கேட்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உள்ள. ரைட், ஓகே பிள்ளைகளா, சொன்ன விஷயம் எல்லாம் கிளியராமா? கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க பிள்ளைகள். சொன்ன விஷயம் எல்லாம் ஓகேயா? Yes, sir. ஓகே பிள்ளைகள், கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கம்மா. சார். ரைட், sir. பாஸ் பேப்பர்மா கையில் அடிக்கணும். நான் சொல்ற விஷயங்கள் மிக முக்கியமான விஷயம் பிள்ளைகள். எக்ஸாமுக்கு நீங்க போனா பிள்ளைகள் இதான் ஷெட்யூல், இதே மாதிரி தான் மார்க் சிஸ்டம் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளணும். பார்ட் 1ல மொத்தம் எத்தனை கேள்வி இருக்கு சொல்லுங்க. எஸ்ஐல மொத்தம் எத்தனை கேள்வி?
3 கேள்வி. எத்தனைமா? மூணு எஸ்ஏ sir. கேள்வியில பார்ட் 1ல மொத்தம் எத்தனை கேள்வி இருக்குது? 3 வெரி குட். 3ல எத்தனை பிள்ளை செய்யணும்? 2 வெரி குட். 2 நல்லா விளையாடணும். 2 செய்யணும், கட்டாயம் 2 செய்யணும். நல்லா விளையாடி கொள்ளணும், 2 செய்யணும். சரிதாங்களே? இந்த 2 செய்யணும். ஆனா இந்த 2 கேள்விக்குரிய மார்க் சிஸ்டம் எதுண்டா 2, 4, 6, 8. அதுக்குரிய டைமையும் சொல்லிட்டு இதை நீங்க கட்டாயம் சரிதாங்களே கட்டாயம் பிள்ளைகள் நீங்க என்ன செய்யணும்னா ஃபாலோ பண்ணணும். பார்ட் 2 எஸ்ஏ கேள்வியில பார்ட் 2ல டோட்டலாக எத்தனை கேள்வி பிள்ளைகள்? 5 5. 5ல எத்தனை செய்யணும்? 3 செய்யணும். இந்த சிஸ்டம் எப்படின்னா பொதுவாக 10 மார்க்ஸுக்கு வரும். பொதுவாக 10 மார்க்ஸ் 10 மார்க்ஸுக்கு டைமை சொல்லி இருக்கிறேன். அதே மாதிரி 5 மார்க்ஸ் கேள்வியும் இருக்குது. 5 மார்க்ஸ் எழுதுகின்ற போது 9 நிமிடம் ஒதுக்க வேண்டும். 5 மார்க்ஸ் கேள்வி ஒரே கேள்விதான் வரும். மற்றது எல்லாமே 10 மார்க்ஸுக்குரிய கேள்வி. மிச்சம் கவனமாக இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லித்தர முக்கியமாக சில டைம்ல சில பிள்ளைகளுக்கு அதாவது எல்லாருக்கும் இல்லை அப்படி வராது. சில பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்து வார நாங்க பேப்பர் திருத்துற டைம்ல பிள்ளைகள் நல்லா விளைய கொள்ளணும். பிள்ளைகள் எதிர்கொள்ற பிரச்சனைகள் உதாரணமாக பிள்ளைகள் நான் கேட்கிற கேள்விகள் ஆன்சர் பண்ணணுமா? 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல ஒரு கேள்வி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூ செய்யுமாறு அல்லாஹு தஆலா யாரிடம் கூறினான் என்ற கேள்விக்குரிய ஆன்சர் உங்களுக்கு உண்மையாகவே தெரியா? சும்மா உதாரணத்துக்கு பிள்ளைடா தெரியா? அதே மாதிரி அல்லாவின் இருப்பை உறுதிப்படுத்தக்கூடிய பகுத்தறிவு ரீதியான 2 கருத்துக்களை தெளிவுபடுத்துக. என்ன வகி ரீதியான கருத்தும் இருக்குது, பகுத்தறிவு ரீதியான கருத்தும் இருக்குது. ஆனா இங்க கேட்டிருக்கிறது எதை பிள்ளைகள்? வகிய கேட்டிருக்குதா பகுத்தறிவை கேட்டிருக்குதா? பகுத்தறிவு கேட்டிருக்கு. எல்லாம் விளையாடணும் பிள்ளைனா பகுத்தறிவை கேட்டிருக்கு. இது எத்தனை மார்க்ஸ் இருக்குண்டா 4 மார்க்ஸ் கேட்டீங்க. நல்லா விளையாடணும் 4 மார்க்ஸ். இந்த 2 கேள்வியும் உங்களுக்கு தெரியாது உதாரணத்துக்கு. ஆனா பின்னுக்கு இருக்கிற கேள்வி உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன 6 மார்க்ஸுக்குரிய கேள்வியும் தெரியும், 8 மார்க்ஸுக்குரிய கேள்வியும் தெரியும், மேல இருக்கிற கேள்வி தெரியா? இப்ப அடுத்ததை பாருங்க, 2வது கேள்வியை பாக்கீங்க. மேல இருக்கிற கேள்வி தெரியும், ஏதாவது 2 மார்க்ஸுக்குரிய கேள்வி 4 மார்க்ஸுக்குரிய கேள்வி தெரியும். இப்ப 6 மார்க்ஸ் 8 மார்க்ஸுக்குரிய கேள்வி தெரியாண்டா இந்த டைம்ல நீங்க எந்த கேள்வியை செலக்ட் பண்ணுவீங்க? கேள்வி எப்படிமா? வெரி குட். இத முக்கியமாக கவனம் செலுத்தணும். ஏண்டா பிள்ளைகள் இதுல பாருங்க மார்க் சிஸ்டத்தை பார்த்துக்கணும். ஏண்டா இதை நீங்க மேலடிக்கிறத 2ஐ விட்டாலும் பெரியதொரு பாதிப்பொண்டு இல்ல. ஆனா கீழடிக்கிறத விட்டுட்டீங்கன்னா கீழடிக்க 2 கேள்வி 6 மார்க்ஸ் 8 மார்க்ஸை விட்டீங்கன்னா பெரியதொரு பாதிப்பு. என்ன 6 மார்க்ஸ் நல்லா விளையாடணும். சரிதாங்களே? 8 மார்க்ஸ் 8 மார்க் எத்தனை? 14 14. 4 2 எத்தனை? 6 இப்ப 6 மார்க்ஸை விடுறதா இப்ப 14 மார்க்ஸை விடுறதா? சொல்லுங்க பிள்ளை. இந்த டைம்ல பிள்ளை நாங்க 6 விட்டுட்டு மத்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும். வேண்டா நமக்கு சில பிள்ளை என்ன செய்யறாங்க, நாங்க பார்க்கின்ற போது மேலடிக்கிற கேள்வியை சும்மா எழுதுங்கள், கீழே ஆன்சர் பண்றதில்ல. அது சில நிறைய பிள்ளைகள் எதிர்கொள்ற பிரச்சனை. சில டைம்ல எங்களை அறியாம இப்படியான நிலைமைகள் வரலாம். அப்படி வந்தா பிள்ளைகள் இந்த விஷயங்களை கட்டாயம் நீங்க கவனம் செலுத்தி கொள்ளும்போ. மார்க்ஸை பாருங்க, மார்க்ஸை வச்சு கேள்விகளை செலக்ட் பண்ணி கொள்ளும்போ. எனவே பிள்ளைகள் இது ஒரு சிஸ்டம் உண்டு. இது சொன்னது விளையாட்டா பிள்ளைகள் உங்களுக்கு கிளியராமா? ஓகே பிள்ளைகளா, நான் சொல்றத நல்லா தெளிவாக கேட்கணும். விளங்காட்டி பிள்ளைகள் தெளிவாக மைக் ஆன் பண்ணி பேசணும். ரைட், இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு பிள்ளை. இன்னொரு விஷயம் ஒன்றுன்னா இந்த நிறைய பிள்ளைகளுக்கு இந்த பக்க பிரச்சனை ஒன்று இருக்குது. என்ன எத்தனை பக்கம் சார் எழுதணும், பக்கத்தை பாக்குறதாண்டா பொதுவாக பக்கம் பார்த்து மார்க்ஸ் போடுறதில்ல. பொதுவாக பிள்ளைகள் பக்கம் பார்த்து மார்க்ஸ் போடுறதில்ல. இருந்தாலும் 10 மார்க்ஸுக்கு ஒரு பக்கம் எழுதுறது என்பது பொருத்தம் இல்லை. நல்லா விளையாடணும் பிள்ளைல. 10 மார்க்ஸுக்கு பிள்ளைகள் நீங்க உதாரணமாக பிள்ளை உங்களுடைய ஸ்கூல்ல நீங்க எக்ஸாம் எழுதுகின்ற போது சிஆர் கொப்பி தாள்ல எக்ஸாம் எழுத வேண்டாம்.
எழுதினீங்கன்னா உங்களுக்கு நாம எப்படி எழுதுறோம் என்ற அந்த ஷெடியூல் ஒண்ணு உங்களுக்கு தெரியாம போயிட்டு உங்களுக்கு தெரியாம போகும். ஆனா நீங்க எதுல எழுதணும்னா நீங்க ஓலவல் எக்ஸாம் பேப்பர் எழுதுவீங்களா இல்லையா, அதே ஷெடியூல் ஒன்று அதே மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதினா தான் உங்களுக்கு விளங்கும். ஏன்டா அதே பேப்பர் தான் மெயின் எக்ஸாமுக்கு வரப்போகுது. அந்த பேப்பர்ல எழுதினா உங்களுக்கு விளங்கும் நாம எத்தனை பக்கம் எழுதுறோம். மேக்சிமம் பிள்ளைகள் 10 மார்க்ஸுக்கு ஒரு 2.5 அல்லது 3 பக்கம் வரணும். சரிதான் பிள்ளைகள்? அதுக்காக வேண்டி பக்கத்தை வைத்து மார்க்ஸ் போடுறல்ல, அதுக்காக 10 மார்க்ஸுக்கு ஒரு பக்கம் எழுதுறது என்பது பொருத்தம் இல்லை. ஏன்னா ஒரு பக்கத்துக்கு பிள்ளை நீங்க மேக்சிமம் ஒரு 4 மார்க்ஸ் கேள்விக்கு ஒரு பக்கம் எழுதலாம். 4 மார்க்ஸுக்கு பிள்ளைகள் மேக்சிமம் ஒரு பக்கத்துக்குள்ள. அதுக்காக வேண்டி என்ன 3/4 பக்கம் வந்தா ஒரு பக்கம் தான் எழுதணும் என்று இல்ல. பொதுவாக பிள்ளை 4 மார்க்ஸுக்கு ஒரு பக்கத்துல, உதாரணமாக என்ன 4 மார்க்ஸ் கேள்வியை உதாரணமாக அல் குர்ஆன் பகுதி பகுதியாக அருளப்பட்டமைக்கான காரணங்கள் 4 குறிப்பிடுக என்று கேட்டா, இப்ப பிள்ளை இதை நாங்க 2.5 பக்கம் எழுதுறதா சொல்லுங்க? பிள்ளைகள் நிறைய படிச்சிருப்பீங்க. பொதுவாக இஸ்லாத்துல 10 மார்க்ஸுக்கு மேக்சிமம் 5 பாயிண்ட்ஸ் எழுத வேண்டும். மேக்சிமம் 5 பாயிண்ட்ஸ் எழுதி விளக்க வேண்டும். ஆனா 10 மார்க்ஸுக்கு எழுதுகின்ற போது கட்டாயம் அறிமுகம் எழுத வேண்டும். கட்டாயம் அறிமுகம் எழுதும். 4 மார்க்ஸ் கேள்விக்கு பிள்ளைகள் அறிமுகம் எழுத தேவையில்லை. 4 மார்க்ஸுக்கெல்லாம் அறிமுகம் எழுதுறது, 2 மார்க்ஸுக்கெல்லாம் அறிமுகம் எழுதுறது. 6 மார்க்ஸுக்கு பிள்ளைகள் சும்மா நோமலாக என்ன சாட சின்னொரு பெருசா இல்ல பிள்ளை சின்னொரு அறிமுகம் உண்டு. 6 மார்க்ஸுக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது, இருந்தாலும் சும்மா நோமலா. 10 மார்க்ஸ் 8 மார்க்ஸுக்கு சும்மா நோமலாக பிள்ளை சின்னொரு அறிமுகம்னு சொல்றது நல்லா விளங்கிக் கொள்ளணும். பக்கம் பக்கமாக எழுதுறதுல. இப்ப உதாரணமா 10 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி வந்திருக்குது. மூத்தசிலாக்களுடைய பிரதான கோட்பாடுகள் 5 மூத்தசிலாக்களுடைய பிரதான கோட்பாடுகள் 5 விளக்குக என்று 10 மார்க்ஸுக்கு வந்தா மூத்தசிலாக்கள் என்றால் யார் என்று எழுதணும். அறிமுகம் எழுதணும். இந்த அறிமுகம்னா வரைவிலக்கணத்தை எழுதணும். இந்த அறிமுகம் ஒரு 5 வரிக்குள்ள எழுதினா போதும். சரிதான்? 10 மார்க்ஸுக்குள்ளா நல்லா 10 மார்க்ஸுக்கு சொல்றேன்னா, மற்றது 8 மார்க்ஸ் 6 மார்க்ஸுக்கு எழுதுகின்ற சும்மா நோமலாக டச் பண்ணா போதும். 10 மார்க்ஸுக்கு ஒரு 5 வரியில பிள்ளைகள் 5 வரிக்குள்ள சும்மா ஒரு அறிமுகம் எழுதணும். அவ்வளவுதான் பிள்ளைகள், அதுக்கு மேல போறது. 10 மார்க்ஸுக்கு எழுதிக்க திரும்ப மூத்தசிலாக்களுடைய பிரதான கோட்பாடுகளை பிரதான கோட்பாடுகள் கேட்டா சில பிள்ளைகள் என்ன செய்யறா அல் குர்ஆன் படைக்கப்பட்டதுன்னு எழுதுறது. அது பிள்ளை. பிரதான கோட்பாடு கேட்டா நல்லா விளங்கிக் கொள்ளணும். தௌஹீத், அல் அதில், அல் மன்சிலத்து பைனல் மன்சிலத்தை, அல் வாது வல் வஈத், அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர். இது 5 தான் பிரதான கோட்பாடு. இதைத்தான் ஃபெஸ்டிக் எழுதணும். அதுக்கு பிறகு நீங்க சும்மா ஷோர்ட்டாக அல் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சும்மா நார்மலா கீழே டச் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பிரதான கோட்பாடுகள் என்று கேட்டா 5 தான் பிரதான கோட்பாடு. எனவே பிள்ளைகள் இப்படியான ஒரு கேள்வி 10 மார்க்ஸுக்கு வந்தா ஒரு அறிமுகம் 5 விஷயத்தை எழுதுற விஷயம் முடிச்சு. இப்ப பிள்ளைகள் ஒரு கோட்பாடை நீங்க கிட்டத்தட்ட ஒரு 2 கோட்பாடை ஒரு பக்கத்துல எழுதினா 5 கோட்பாட்டுக்கு எத்தனை பக்கம் வரும் சொல்லுங்க? 2. இப்ப அறிமுகத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட எத்தனை பக்கம் வரும் சொல்லுங்க? 3க்குள்ள வரும். அதுக்காக வேண்டி சொன்னாரு 3 பக்கம் தான் எழுத வேண்டும் என்று 2.5 பக்கம் வந்தா ஓகே, அவ்வளவுதான், போக வேண்டியதுதான். எனவே பிள்ளைகள் பக்கம் முக்கியமல்ல, பக்கத்தை வச்சு மார்க்ஸ் போடுறல்ல. இருந்தாலும் 10 மார்க்ஸுக்கு ஒரு பக்கம் எழுதுறது என்பது பொருத்தம் இல்லை, முழுமையான மார்க்ஸ் வராது. உதாரணமாக பிள்ளைகள் மூத்தசிலாக்களுடைய பிரதான கோட்பாடுகள் 5 10 மார்க்ஸுக்கு ஒரு பக்கத்துல எழுதுறது நியாயமா சொல்லுங்க? இல்ல இல்ல, நியாயம் இல்ல பிள்ளைகளா. என்ன உங்களோட மனசையும் ஏற்றுக்கொள்ளாது, எந்த மனசையும் ஏற்றுக்கொள்ளாது. ஏற்றுக்கொள்ளுமா சொல்லுங்க? No sir. ஏற்றுக்கொள்ளுமா? இல்ல சார். ஏற்றுக்கொள்ளாது. ஏன்டா அப்படி? அது பொருத்தம் இல்ல. ஒரு பக்கத்துக்குள்ள பிள்ளை அந்த பெரிய தலைப்ப நாங்க ஒரு பக்கத்துக்கு எப்படி எழுதுல பொருத்தமா? அதுவும் டைம் எத்தனை? 10 மார்க்ஸுக்கு டைம் சொல்லுங்க. 18 இருந்து 19. 18-19 நிமிடத்துக்குள்ள ஒரு பக்கம் இல்ல, அழகா 3 பக்கம் எழுதலாம். சில பிள்ளைகள் 3.5 பக்கம் எழுதும், சில பிள்ளைகள் 2.5 பக்கம் எழுதும். ஆனா எப்படியோ பிள்ளைகள் அந்த டைமுக்குள்ள நீங்க எழுதுங்கோ.
ஆனா எழுதினீங்கடா, நீங்க எழுதி பாருங்க, செக் பண்ணி பாருங்க, 2.5 பக்கம் 3 பக்கம் வரும், வராம விடாது, வரும். ஆனா ஒரு பக்கம் எழுதுறது பொருத்தம் அல்ல. இப்ப அப்படி உங்களுக்கு விளங்கிருக்கா? 10 மார்க்ஸுக்கு கிட்டத்தட்ட 2.5 3 பக்கம் எழுதணும்டா. சரிதாம்ல? ரைட். அப்ப மற்ற கேள்விகளுக்கு எல்லாம் என்ன செய்யணும்டா, அதுக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி நாங்க கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கி சுருக்கி பிள்ளைகள் நாங்க பக்கத்தை நாங்க எழுத வேண்டும். எனவே பக்கம் முக்கியம் அல்ல, நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த 2 மார்க்ஸுக்கு 4 மார்க்ஸுக்கு பிள்ளைகள் கூடுதலாக விளக்கம் எழுதுறல்ல. சில பிள்ளைகளுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று என்னன்னா, இப்ப 4 மார்க்ஸ் கேள்விக்கு குறிப்பிடுக என்ற ஒரு கேள்வி வந்தால், என்ன கேள்வி? குறிப்பிடுக என்று வந்தா, உதாரணமாக இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள் 4 குறிப்பிடுக என்று வந்தா எத்தனை மார்க்ஸுக்கு? 4 மார்க்ஸுக்கு. உதாரணமா வந்தா எந்த காரணத்தை கொண்டும் ஒரு சொல்லுல ரப்பானியா, ஷுமூலியா, வாக்கியா, வசத்தியா இப்படி எழுதலாமா? சொல்லுங்க. ஏல ஏலா. ஏண்டா அப்படியே 4 மார்க்ஸுக்கு 7 நிமிடம் ரெப்பானியா, சுமூலியா, வாக்கியா, வசத்தியா எழுதுறது என்பது 2 நிமிஷத்தாலேயே முடிச்சிடலாம். அப்ப 7 நிமிட கேள்வி அப்படி எழுதக்கூடாது. ரெப்பானியா என்றா அதை அப்படியே கொண்டு போய் கொஞ்சம் விளக்கமாக ஒரு 2-3 வரியில 2-3 வரிக்குள்ள சாட 2 வரி கொஞ்சம் நீங்க பார்த்தாலே விளங்கணும். நான் ஒரு சொல்லுல எழுதல்ல, கொஞ்சமாக விளக்கியிருக்கிறேன். ஒரு 2 வரியோ 2.5 வரியோ கொஞ்சம் விளக்கி கண்ணால பார்த்தா விளங்கும். ரைட், ஓகே, 3 ரைட். அப்ப 4 பாயிண்ட்ஸ், விஷயம் முடிஞ்சு பிள்ளைகளா, விஷயம் முடிஞ்சு. இது 4 மார்க்ஸுக்கு பிள்ளைகள் என்ன செய்யணும்னா, சில டைம் இல்லாம நீங்க பாயிண்ட்ஸை போட்டு விளக்கலாம். ரப்பானியா என்று போட்டு கீழே ஒரு 2.5-3 வரிக்குள்ளதான் விளக்கணும், கூடுதலாக விளக்க தேவையில்லை. ஏண்டா டைமுக்குள்ள எழுதணுமா இல்லையா? நீங்க கூடுதலாக படிச்சிருக்கலாம். ரப்பானியாவை ஒரு 10 பக்கம் 10 வரியில நீங்க விளக்கம் எழுதிக்கலாம் கொப்பில, அல்லது டியூட்ல பிள்ளைகள் ஒரு 7 பக்கம் இருக்கலாம். அதென்னண்டா இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள் 10 மார்க்ஸுக்கு வந்தா ரப்பானியாவை அழகா விளக்கி ஒரு 5-6 வரியில விளக்கி எழுதலாம். இப்ப எத்தனை மார்க்ஸுக்கு வந்திருக்கின்றா? 4 மார்க்ஸுக்கு வந்தா அப்படியான விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றா 4 மார்க்ஸுக்குரிய டைமை பார்ப்போம். அப்ப 4 பாயிண்ட்ஸ் வேண்டியது. அதை நாங்க சும்மா நோமலாக ஒரு சொல்லுல எந்த காரணத்தை கொண்டு எழுதக்கூடாது. 2 மார்க்ஸுக்கு பிரச்சனை இல்லை, 4 மார்க்ஸுக்கு 6 மார்க்ஸ் 8 மார்க்ஸுக்கு எல்லாம் பிள்ளைகள் எந்த காரணத்தை கொண்டோ ஒரு சொல்லுல மாத்திரம் எழுத கூடாது. கொஞ்சம் டைமுக்கு ஏற்ற மாதிரி விளக்கத்தை நாங்க கூட்ட வேண்டும். நான் சொன்னதெல்லாம் விளையாண்டா பிள்ளைய சொல்லுங்க. ரைட். இந்த விஷயங்கள் எல்லாம் கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். இதான் எக்ஸாமுக்கு எங்களுக்கு தேவையான முக்கியமான பகுதி பிள்ளைகள். நான் ஆரம்பத்திலே ஏன் சொல்றேன்டா, நீங்க செஞ்சு பார்க்கணும். பிராக்டிக்கல்ல செஞ்சு பார்க்கணும். டைம் ஷெடியூலுக்குள்ள வருகுதா, நான் எழுதுறேன்னா அப்ப உங்களுக்கு மேக்சிமம் 10 மார்க்ஸுக்கு பிள்ளைகள் கிட்டத்தட்ட 2.5 பக்கம் 3 பக்கம்னு சொன்னா அப்ப 8 மார்க்ஸுக்கு என்ன செய்யணும்? அங்க கொஞ்சம் சாட விளக்கத்தை குறைச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஷெடியூலாக நாங்க எழுதி பழக வேண்டும். எனவே நீங்க செக் பண்ணி எழுதி பாருங்க, உங்களுக்கு விளங்கும் நான் சொல்ற விஷயம். ஆனா எழுதுகின்ற போது சிஆர் கொப்பித்தாளில் எழுத வேண்டாம். என்னதாள் எழுதணும் பிள்ளைய சொல்லுங்க? ஃபைனலுக்கு தருவாங்க அந்த பேப்பர். ஃபைனலுக்கு தர அந்த எக்ஸாம் பேப்பர்ல தான் பிள்ளைகள் எழுதி பழக வேண்டும். சிஆர் கோப்பி தாள்ல எழுதினீங்கன்னா உங்களுக்கு சரியாக நாம எப்படி எழுதுறோம்னு உங்களுக்கு விளங்காது. ஏனென்றா சிஆர் கோப்பி தாள் என்பது அது பெரிய பக்கம், அது எழுத 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 நாம எழுதுறமாக்கி விளங்காது. ஆனா எக்ஸாம் பேப்பர் அப்படி அல்ல. புக்ஸ் எல்லாம் போட்டு சின்ன ஒரு ஸ்பேஸ் ஒன்று அதுக்குள்ள எழுதணும். அதுக்குள்ள எழுதி பாருங்க. நீங்க எழுதி பாருங்க, 10 மார்க்ஸுக்கு எழுதி பாருங்க, எத்தனை பக்கம் வரும் செக் பண்ணி பாருங்க. 18 நிமிடம் டைம் ஷெடியூல் கட்டாயம். அதான் முக்கியம் பிள்ளைல, டைம் ஷெடியூல் கட்டாயம். சில டைம்ல பிள்ளைகள் சில பிள்ளைகளுக்கு 10 மார்க்ஸுக்கு ஒரு 23 நிமிடம் போகலாம். போனா என்ன செய்யணும்? இப்ப பார்க்கணும், நான் 5 பாயிண்ட்ஸ் எழுதிருக்கிறேன், ஆனா இங்க கொஞ்சம் விளக்கத்தை கூட்டிருக்கிறேன், இந்த விளக்கத்தை கொஞ்சம் ஷார்ட் ஆக்கினா டைமை 19 நிமிஷத்துக்குள்ள கொண்டு வரலாம். இதை கண்டுபிடிக்கணும். நீங்க எழுதி பார்த்துட்டு பிள்ளைகள் 23 நிமிடம் போனா இப்ப எத்தனை நிமிடம் மேலதிகமாக போயிருக்குது? 4 நிமிடம். இப்படி ஒவ்வொரு கேள்விகளுக்கு 4 நிமிடம் போயிட்டு இருந்தா
சரிதா பிள்ளைகள்? நல்லா விளங்கி கொள்ளணும். ஒவ்வொரு கேள்விக்கு 4 பணம் சும்மா யோசிச்சு பாருங்க. மொத்தமாக 4 கேள்வி அல்லது 3 கேள்வி தான் செய்வீங்க. ஓமா இல்லையா? அப்படி சொல்லுங்க. ஓமா இல்லையா? ஓ சார். ஏண்டா பிள்ளைங்க நீங்க எக்ஸாம் இப்ப நான் நினைக்க கிட்டத்தட்ட 5 தவணை எக்ஸாம் எழுதிருப்பீங்க. எழுதிட்டீங்களா இல்லையா? அப்படி சொல்லுங்க. 5 தவணை இல்ல சார். இல்ல. 4 எழுதிருக்கீங்க. 4 சொல்லி செஞ்சிருக்கீங்க. ஓ சார். சில ஸ்கூல்ல 4, சில ஸ்கூல்ல 5. ரைட். இப்ப பிள்ளைகள் இந்த 4 தவணை எக்ஸாம் எழுதுகின்ற போது நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு நிறைய சிக்கல்கள், டைம் காணாது, 4 கேள்வி தான் எழுதியிருக்கிறேன், ஒரு கேள்வி மிஸ் ஆகிட்டு, ஒரு கேள்விக்கு டைம் இல்ல, இப்படியான பிரச்சனை வந்திருக்குமா இல்லையா? ஓ சார் வந்துரு. இதுக்கான காரணம் என்னண்டா இந்த டைம் ஷெட்யூல் இல்ல, இந்த டைம் ஷெட்யூல் இல்ல. எனவே பிள்ளைகள் உங்களோட பேப்பர் எஸ்ஏ கேள்வி 3 மணித்தியாலமும் 10 நிமிடங்களும் 10 நிமிடங்கள் மேலதிக வாசிப்புக்கு 3 மணித்தியாலம் உங்களோட எக்ஸாம். அந்த டைம் இந்த 3 மணித்தியாலத்துக்குள்ள நீங்க எஸ்ஏ கேள்வி 5 கேள்வியையும் முழுமையாக செய்து முடிக்க வேண்டும். இந்த 5 கேள்வியையும் முழுமையாக நீங்க செய்யணும் என்று சொன்னா கட்டாயம் இந்த டைம் ஷெட்யூலை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டும். ஃபாலோ பண்ணினால்தான் 5 கேள்விக்கு முழுமையாக. நான் சொல்ற அந்த டைமை விட நீங்க மேலதிகமாக 1 நிமிடம் எடுத்தாலும் செக் பண்ணி பாருங்க, பெருக்கி பாருங்க. இப்ப ஒரு கேள்வி விடுபடும். விடுபடுமா இல்லையா? அப்படி சொல்லுங்க. விடுபடுமா இல்லையா? இப்ப பாருங்க, நான் எப்படி விடுபடும்னு சொல்லி காட்டுறேன் பிள்ளைலாம். ஏன்னா கட்டாயம் சொல்லணும் வேண்டாம் பிள்ளை, இது முக்கியமான விஷயம். உதாரணமாக ஒரு பிள்ளை எக்ஸாம் எழுதுது. பார்ட் 1ல மொத்தம் 2 கேள்வி செய்யணும். 2 கேள்வி மொத்தம் எத்தனை கேள்வி இப்படி சொல்லுங்க? 2 எத்தனை கேள்வி மொத்தம்? 8. பகுதி 1 பிள்ளைகள் 2 கேள்வி செய்யணும். 2 மொத்தம் எத்தனை கேள்வி? 8. இப்ப ஒரு கேள்விக்கு 1 நிமிடம் மேலதிகமாக எடுத்தால் எத்தனை நிமிடம் மேலதிகமாக போகுது சொல்லுங்க? 8 சார். 8 நிமிடம். இப்ப ஒரு மார்க்ஸ் 7 மார்க்ஸுக்குரிய 4 மார்க்ஸுக்குரிய ஒரு கேள்வி பிள்ளைகள் போயிட்டா இல்லையா? சொல்லுங்க. போயிட்டா இல்லையா? சும்மா நார்மலாகவே 1 நிமிடம் மேலதிகமாக எடுத்தா 4 மார்க்ஸுக்குரிய கேள்விக்கு எழுதவும் டைம் இல்லை. ஏன்டா நீங்க டைமை கூட எடுத்துட்டீங்க. அதே மாதிரி பார்ட் 2ல பிள்ளைகள் சும்மா பார்ட் 2 கொஞ்சம் பெரிய கேள்வியா இல்லையா? 10 மார்க்ஸா இல்லையா? இப்ப கொஞ்சம் டைமை கூட எடுப்பீங்க. 1 நிமிடம் இல்ல 2 நிமிடம் எடுப்பீங்க. இப்ப 2 நிமிடம் ஒரு கேள்விக்கு எடுத்தா மொத்தம் பார்ட் 2ல 3 கேள்வி எத்தனையா பிரியுது? 6 பிரியுது. 6. எத்தனை பிரியும்? எத்தனை பிள்ளை? 6. இந்த 6 கேள்வியில நீங்க சும்மா சாதாரணமா ஒரு கேள்விக்கு 2 நிமிடம் எடுத்தால் எத்தனை நிமிடம்? 6 நிமிடம் சார். எத்தனை நிமிடம்? 6. ஒரு கேள்விக்கு 2 நிமிடம் எடுத்தால் 6 கேள்விக்கு 12. இப்ப பாருங்க, சும்மா சாதாரணமாக ஒரு 6 மார்க்ஸ் போகுதா இல்லையா? 6 மார்க்ஸ் போகுதா இல்லையா? சும்மா நார்மலா போகுது சார். சும்மா பாருங்க 6 4 எத்தனை பிள்ளைகள்? இப்ப மேல 4 மார்க்ஸ். திரும்ப இன்னொரு கேள்வியும் இருக்குது, கட்டுரை கேள்வியும் இருக்கு. அதை நான் விட்டுட்டேன். அதையும் சேர்த்தா பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஒரு 10-15 மார்க்ஸ் சாதாரணமாக 1 நிமிடம் 2 நிமிடம் மேலதிகமாக டைம் எடுத்தா சும்மா போகுதா இல்லையா? சொல்லுங்க. இப்படி பிள்ளைகள் ஒரு கேள்விக்கு நாங்க 5 நிமிடம் 3 நிமிடம் கூட எடுத்துட்டீங்கடா இப்ப முழுமையாக 5 கேள்வி செய்ய முடியாது. மிச்சம் அவதானமாக இருக்க வேண்டும். இதுதான் முக்கியம். அதனாலதான் உங்களுக்கு இந்த பகுதியை ஆரம்பத்திலேயே முக்கியத்துவப்படுத்தி சொல்லுகிறேன். படிக்கிறத விட இதான் முக்கியம். இத விளங்கிட்டீங்கடா அடுத்தது படிங்கோ, 2யும் ஷெட்யூல் பண்ணுங்க, 2யும் சேருங்க. படிக்கிற விஷயத்த இதுதான் முக்கியம். படிக்கிற விஷயத்த நீங்க என்ன செஞ்சு பார்க்கறது இதுதான். ஒரு விஷயத்த படிக்கீங்கன்னா பிராக்டிக்கல் இருக்கணும். படிச்சு வேலை இல்லை, அதை நாங்க பாடமாக்கி வேலை இல்லை, அதை பிராக்டிக்கலாக செஞ்சு பழகணும். ஏனண்டா எக்ஸாம்ல நீங்க உங்களுக்கு பாடமாக்கினத வாய்மொழி மூலம் கேட்கிறல்ல, பிராக்டிக்கலாக எழுதுறதான் வச்சுதான் உங்களுக்கு மார்க்ஸ் போட போறாங்க. எனவே படிக்கிறத விட பிராக்டிக்கல் தான் முக்கியம். படிச்சிருப்பீங்க, பிராக்டிக்கல் இல்லாட்டி
முடிஞ்சு, எல்லாம் ஃபெயில். ஆனா படிக்கிறதோட பிராக்டிக்கல் இருந்தால் A+ வரும். எனவே பிள்ளைகள் படிக்கிறது முக்கியம், அதை விட முக்கியம் இந்த டைம் ஷெட்யூல் முக்கியம். எனவே நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த ஷெட்யூல் அடிப்படையில பிள்ளைகள் உங்களோட எக்ஸாம் நீங்க எழுத வேண்டும். பிள்ளைங்க சொல்லுங்க. எஸ் சார். ஓகே பிள்ளைகளா, இத பிள்ளை நல்ல அவதானமாக நீங்க கேட்டுக்கொள்ள வேண்டும். ரைட். இப்ப பிள்ளைகள் இன்னொரு விஷயம் ஒன்றைக்குமா, அது MCQ கேள்வி நான் தனியே செய்வோம் பிள்ளை. இப்ப இல்ல, இந்த எஸ்ஏ கேள்வி முடிய இன்ஷா அல்லாஹ் தனியே ஒவ்வொரு யூனிட்டாக இதே மாக்கி MCQ கேள்வி செய்வேன். அதுல பிள்ளைகள் MCQ கேள்விக்கு நிறைய சிஸ்டங்கள் இருக்கு, அதை நான் சொல்லி தருவேன் எப்படி நீங்க செய்யணும் என்று. அதுக்கு 2.5 நிமிடம் ஒதுக்கணும். அதை நாங்க பிள்ளை அடுத்த MCQ கேள்வியில படிப்போம். ரைட். இப்ப பிள்ளை எஸ்ஏ கேள்வி நாங்க பார்ப்போம். ரைட். இப்ப பிள்ளைகள் என்னன்னா 2 மார்க்ஸ், 4 மார்க்ஸ், 6 மார்க்ஸ், 8 மார்க்ஸ். இது எஸ்ஏ கேள்வி பார்ட் 1 பார்ட் 2 பிரியம். பார்ட் 1ல நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், 2 கேள்வி முழுமையாக செய்ய வேண்டும். 2 கேள்வி செய்ய வேண்டும். அதுல பிள்ளைகள் 2 கேள்வி 3 கேள்வியில எந்த கேள்வியை நீங்க 2 கேள்வியை சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு பிள்ளைகளுக்கு சந்தேகம் மாறாது, சார் இப்ப இன்னைக்கு 8வது கேள்வியை நான் ஃபெஸ்டுக்கு செய்ய போறேன், இப்ப ஃபெஸ்டுக்கு 8வது கேள்வி செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். சரி, நம்மளே தாராளமாக நீங்க செய்யலாம். ஒரு பிள்ளைக்கு 8வது கேள்வி செய்யணும். ஃபெஸ்டுக்கு எக்ஸாம் பேப்பரை பார்த்தோன்னே 8வது கேள்வி பிள்ளைக்கு லேசா இருக்குது, நல்ல விருப்பமா இருக்குது. இந்த கேள்வியைத்தான் செய்யணும் என்று இருந்தா ஃபெஸ்டுக்கு நீங்க அந்த பாக்ஸுக்குள்ள பிள்ளைகள் போடுங்க 8வது கேள்வி போட்டு திரும்ப நல்லா பெருசா போடுங்க முதலாவது. இப்ப அழகா விளக்கத்தை எழுதிட்டு போங்கோ. திரும்ப பிள்ளைகள் அடுத்த பக்கம் 2வது போட்டு எழுதுங்கோ. அப்ப 8வதுல முதலாவது, உதாரணத்துக்கு 2வது. இந்த இலக்கத்தை கட்டாயம் போடணும் பிள்ளைகளா. 8. 7வது கேள்வி செய்ய போறீங்கடா 7 என்று போடுங்க, பெருசா 7 போடுங்க. கீழே பிள்ளைகள் 7 மேல போட்டுட்டு கீழே என்ன செய்யணும், 7வதுல 1 2 அதை கட்டாயம் போடணும், நல்லா தெளிவாக போடணும். சில பிள்ளைகள் சின்னனா போடு, எப்படி விளங்காது, சின்னனா போடக்கூடாது, பெருசா போடும். இது முதலாவது. அந்த உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல என்ன இலக்கம் இருக்குதோ அந்த இலக்கத்தை யூஸ் பண்ணுங்க. உரோம இலக்கம் அதை யூஸ் பண்ணி எழுதலாம். கொஞ்சம் பெருசா போடணும். 1 இப்படி போட்டு இதுக்கு எழுதுப்போ முதலாவது. திரும்ப 7வது 2வது செய்ய போறீங்கன்னா திரும்ப பின்னுக்கு 2வது போடுங்கோ, எழுதுங்கோ. சரிங்களே, நீங்க எத்தனாவது கேள்வியை செலக்ட் பண்ணலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, அதுல எந்த பிரச்சனையும். சரிங்களே, ரைட். ரைட், ஓகே பிள்ளைகளா. அப்ப பிள்ளைகள் நிறைய விஷயங்கள் சொல்லி தந்திருக்கிறேன். ரைட். ஒவ்வொரு கேள்விக்குமா ஒவ்வொரு பக்கம்னு வராது பிள்ளைகள். என்னடா பிள்ளை 2 மார்க்ஸுக்கு எழுதுகின்ற போது ஒரு பக்கத்தில் எழுத போறீங்க சொல்லுங்க. நோ சார். இப்ப உதாரணமாக நீங்க எப்படி கேட்கீங்க, உதாரணமாக பிள்ளைகள் மகள் மைக் ஓன் பண்ணிக்கலுங்கம்மா, மைக் ஓன் பண்ணுங்கம்மா, கொஞ்சம் இந்த மெசேஜை போடாம மைக் ஓன் பண்ணிக்கலுங்க. யாரோ கேட்டேன் ஒரு பக்கமா எழுதணும் சார் ஒவ்வொரு கேள்விக்கும், கொஞ்சம் மைக் ஓன் பண்ணிக்கலுங்கம்மா. ரைட். இல்ல அறிமுகம் எழுதுகின்ற போது பிள்ளை அறிமுகம் அப்படி போட தேவை. அறிமுகம் பிள்ளை மேக்சிமம் நீங்க 10 மார்க்ஸுக்கு 8 மார்க்ஸுக்கு எல்லாம் மேக்சிமம் எழுதணும் கட்டாயம் பிள்ளைல. ரைட். 10 மார்க்ஸுக்கு கட்டாயம் அறிமுகம் பிள்ளை எழுதணும். ஆனா அறிமுகம் பெரிய பக்கமாக எழுதுறல்ல, 10 மார்க்ஸுக்கு பிள்ளை ஒரு 4-5 வரைக்குள்ள அறிமுகம் சொல்றது என்னன்னா, ஒரு கேள்வி கேட்டா குர்ஆன் சம்பந்தமாக கேட்டா குர்ஆன் சம்பந்தமான அறிமுகம், ஹதீஸ் சம்பந்தமாக கேட்டா ஹதீஸ், இஜ்திஹாத் கேட்டா இஜ்திஹாத், ஃபிக்ஹ் கேட்டா ஃபிக்ஹ், என்ன கேட்காங்களோ அது சம்பந்தமான ஒரு அறிமுகம் எழுதுற 10 மார்க்ஸுக்கு 8 மார்க்ஸுக்கு பிள்ளை நீங்க எழுதலாம். மற்றவருக்கு பிள்ளைகள் ஒரு 6 மார்க்ஸுக்கு சும்மா நோமலாக அந்த கேள்வியை நீங்க அறிமுகமாக எழுதி சும்மா நோமலாக டச் பண்ணா போது. 4 மார்க்ஸுக்கு பிள்ளைகள் நீங்க அந்த கேள்வியை அறிமுகமாக எழுதலாம். நீங்க அந்த அளவுக்கு அறிமுகம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. 4க்குலாம் தேவையில்லை, 2க்கு தேவையில்லை. 6க்கு சும்மா அந்த கேள்வியை நீங்க அறிமுகமாக எழுதி சும்மா நோமலாக டச் பண்ணா போதும். 8க்கு 10 மார்க்ஸுக்கு 8க்கும் கூட எழுத தேவையில்லை அறிமுகம், சும்மா நோமலாக. 10 மார்க்ஸுக்கு என்ன செய்யணும்டா
அறிமுகம் ஒரு 4-5 வரிக்குள்ள எழுதும்போ, 8 மார்க்ஸுக்கு சும்மா நோமலாக ஒரு 3-4 வரிக்குள்ள எழுதும்போ. சரிதான் பிள்ளைகள்? மற்றபடிக்கு பிள்ளைகள் 4 மார்க்ஸுக்கு 2 மார்க்ஸுக்கு எல்லாம் நீங்க என்ன செய்ய தேவை, அறிமுகம் என்ற விஷயத்தை முக்கியத்துவப்படுத்த தேவை. சரிதான் பிள்ளைகள்? ரைட். இதெல்லாம் கிளியரா பிள்ளைகள்? ஓகே சொல்லுங்க. ஓகே இல்லன்னா ஓகே இல்லன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, பாடத்துக்கு போவோம். ஓகே சார். ஓகே பிள்ளைகளா, இனி நான் நிறைய சொல்லி தருவோம் பிள்ளைங்க. நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒரு பாடத்துக்கு போவோம். இனி கேள்வி சொல்லுங்கம்மா. அந்த ஃபைனல் எக்ஸாம்ல தார பேப்பரை வெளியில எடுக்கலாமா வீட்டை செஞ்சு பாக்குறதுக்கு? இல்ல நம்ம வெளியே எடுக்கிறோம்லமா, அப்படி இந்த ஃபைனல் எக்ஸாம் பேப்பருமா வெளியால இஷ்யூ பண்ணலாம் கொண்டு வரையல. அது நான் சொல்றேமா, அதே ஷெடியூல்லமா ஸ்கூல்ல அடிக்குது. ஸ்கூல்லமா எங்கட ஸ்கூல்ல என்னடா பிள்ளைங்க, மீராவல் ஹிதாயா மகாவித்யாலய நேஷனல் ஸ்கூல்னா பிள்ளைங்க மீராவல் ஹிதாயா மகாவித்யாலயம் தான் அந்த பேரை போட்டுமா அந்த எக்ஸாம் ஷெடியூல், அந்த எக்ஸாம் பேப்பர் ஒன்றிக்கா நீ அதே மாதிரி அடிக்கிற பிள்ளைகளுக்கு அடிச்சு பேப்பரை கொடுக்குற. அங்கேயே பேப்பரை நாங்க எடுக்கிறல்ல, அதே மாதிரி ஒரு ஷெடியூல்ல பேப்பரை செக் பண்ணி எடுக்கிறது. சரியா பிள்ளை? ஓகேமா? ரைட். அப்படின்னா அவங்களோட உங்களுக்கு இல்லாட்டி பிள்ளைகள் இருக்கிற பிள்ளைகள் இருப்பாங்க. உதாரணமா அவங்க பக்கத்து ஸ்கூல் பிள்ளைகள் அல்லது தெரிஞ்ச பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஒட்ட வாங்கினாலே போதும், அதை போட்டோ காப்பி பண்ணி எடுத்தீங்கன்னா ஓகே. இந்த சிஆர் கோப்பியில எழுதிங்கன்னா என்ன பிரச்சனைடா பிள்ளைகள், உங்களுக்கு சரிதானே, உங்களுக்கு கஷ்டம் மாதிரி. ஏன்டா உங்களுக்கு அந்த விளங்காது. எழுத 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 பிள்ளைகள் நீங்க எழுதி பாத்துறீங்களா? இந்த முடிகிற மாக்கி இல்ல, அப்படியா இல்லையா? அவமா இல்லையா? ஓ சார். எழுத பிள்ளைகள் அது என்ன, நாம நிறைய எழுதிருப்போமா, நான் அதை ஒரு பக்கத்துக்குள்ள அணிக்கும் ஏன்னா. ஆனா அது பிள்ளைகள் மிச்சம் சிக்கல. சரிதான் பிள்ளைகள்? அதனால இந்த பேப்பர்ல எழுதினீங்கடா சும்மா அழகா சந்தோஷமாக இருக்கும் பிள்ளைகளா. ரைட். இப்ப பிள்ளைகள் பாடத்துக்கு போகும். இப்ப நாங்க முதலாவது அழகா பிள்ளைகள் நாங்க முக்கியமாக நிறைய விஷயங்களை சிஸ்டங்களை சொல்லி தருவோமா, அதன் அடிப்படையில ஃபாலோ பண்ண வேண்டும். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாமா இந்த கேள்வி எழுதுற சிஸ்டங்கள்ல சந்தேகங்கள் இருந்தா மைக் ஒன் பண்ணி கேளுங்க. இப்ப பிள்ளைகள் முதலாவதாக நான் சொல்ற விஷயம் என்னன்னா, இஸ்லாம் என்றால் என்னன்னு கேட்டா இது 2 மார்க்ஸுக்கு வரக்கூடிய கேள்வி. இப்ப இஸ்லாம் என்றால் என்னன்னு கேட்டா மொழி ரீதியான கருத்து, இஸ்லாமிய பரிபாஷை ரீதியான கருத்து எழுதணும். உதாரணமாக பிள்ளைகள், இஸ்லாம் என்பது சில்ம் என்ற சொல்லிலிருந்து வந்தது இஸ்லாம் ஆகும். சில்ம் என்ற சொல். அப்ப இஸ்லாம்னா மொழி ரீதியான கருத்து எழுதணும். பொதுவாக எல்லாத்துக்கும் மொழி ரீதியான கருத்து எழுதணும், நேரடி கருத்து. இஸ்லாம்னா என்ன? சாந்தியான மார்க்கம், சமாதானம், அதே மாதிரி கட்டுப்படுதல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது, அல்லாஹ்வுக்கு முழுமையாக சரணடைகிறது, முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது, இதைத்தான் இஸ்லாம்னு சொல்றது. இஸ்லாம்னா சாந்தி சமாதானத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம், சாந்தியான மார்க்கம். அதே மாதிரி சரணடைதல். யாருக்கு நாங்க சரணடையணும் பிள்ளைகள்? யாருக்கு சரணடையுது? அல்லாஹ்வுக்கு. கட்டுப்படுதல். யாருக்கு கட்டுப்படும்? அல்லாஹ்வுக்கு. இது மொழி ரீதியான கருத்து, நேரடி கருத்து. இதுல பிள்ளைகள் 4-5 கருத்து இருந்தா 4-5 வரல, ஒரு 3 தான் வருதுண்டா 3 எழுதுங்கோ. இப்ப 5 கருத்து இருந்தா பிள்ளைகள் 5ல 3 தான் வருது, 3 எழுதிட்டு போவோம் போதும். ஏன்னா அதான் யோசிச்சுட்டு இருக்கிறல்ல. சரிதான் பிள்ளைகள்? ரைட். இப்ப திரும்ப எழுதணும். இஸ்லாமிய பரிபாஷையில என்ன? சும்மா லேசான ஆன்சர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கியது. ரசூலுல்லாஹ் எதை கொண்டு வந்தார்? குர்ஆனை கொண்டு வந்தார் நபி அவர்கள். குர்ஆன் என்பது ரசூலுல்லாஹ்க்கு அருளப்பட்டது, ஹதீஸ் என்பது ரசூலுல்லாஹ்க்கு தான் அருளப்பட்டது. ரெண்டும், இது வஹி மத்துலு, இது வஹி கைரு மத்துலு. இது ஓதி காண்பிக்கப்பட்ட வஹி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல ஓதி காண்பிக்கப்படும். ஹதீஸ் என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வரல, அல்லாஹ் என்ன செய்வான்டா இல்ஹாம் என்கின்ற உள்ளுணர்வு அல்லது நல்ல கனவின் ஊடாக அல்லாஹ் மெசேஜ போடுவார் ரசூலுல்லாஹ்க்கு. அப்ப ரெண்டும் வஹிதான். ஆனா குர்ஆன் வார ஸ்டைல் வேற, ஹதீஸ் வார ஸ்டைல் வேற. குர்ஆன் என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வருவார், ஹதீஸ் என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வரல, அல்லாஹ் என்ன செய்வான்டா ரசூலுல்லாஹ்வோட உள்ளத்துல இல்ஹாம் என்கின்ற உள்ளுணர்வு அல்லது நல்ல கனவின் ஊடாக ரசூலுல்லாஹ்க்கு மெசேஜ போடுவான். அப்ப 2 மெசேஜும் யார்கிட்ட இருந்து வாரது? சொல்லுங்க பிள்ளை. அல்லாஹ்ட்ட இருந்து வாரதால 2 வஹிதான், 2 வஹிதான். ஆனா இந்த 2 வார ஸ்டைல் வேற. குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் கொண்டு வருவார், ஹதீஸ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வரல.
அல்லாஹ் மெசேஜ ரசூலுல்லாஹ்க்கு கொடுக்கிறது. உள்ளத்துல இல்ஹாம் என்ன உள்ளுணர்வு, உதிப்பு அல்லது நல்ல கனவு இதன் ஊடாக வாரதான். எனவே இஸ்லாம்டா என்ன, நபி அவங்க கொண்டு வந்த எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கிய வாழ்க்கை வழிமுறை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை. அதே மாதிரி பிள்ளைகள் எல்லா நபிமார்களும் இஸ்லாத்தை தான் போதித்தார்கள். எல்லா நபிமார்களும், சகல நபிமார்களும் இஸ்லாத்தை போதித்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், எந்த நபியாக இருந்தாலும் இஸ்லாத்தை தான் போதித்தார்கள். இஸ்லாம் என்பது என்னண்டா 40 வயதுல ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கப்பட்ட இந்த வஹியை தான் இஸ்லாம்னு சொல்லுவோம். இஸ்லாம்டா என்ன, ரசூலுல்லாஹ்க்கு 40 வயசுல வழங்கப்பட்ட வஹிரிக்கால் இதுதான் இஸ்லாம். ரசூலுல்லாஹ்க்கு 40 வயதுல எது கிடைச்சது சொல்லுவோம் அப்படி? நுபுவத் கிடைச்சிச்சு. ஆனா அந்த நுபுவத்தின் ஊடாக எது வந்துச்சு? ரசூலுல்லாஹ் குர்ஆன் வந்துச்சா இல்லையா? ஹதீஸ் வந்துச்சா இல்லையா? இதைத்தான் நாங்க இஸ்லாம்னு சொல்றோம். இஸ்லாம்டா எது பிள்ளைகள்? இஸ்லாம்டா குர்ஆன் ஹதீஸ் தான் இஸ்லாம். குர்ஆன் ஹதீஸ் தான் இஸ்லாம். எனவே இந்த குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ் யாருக்கு அனுப்பினான்டா? ரசூலுல்லாஹ்வுக்கு. ரசூலுல்லாஹ் கொடுத்தான். எத்தனை வயசுல? 40வது வயசுல. 40. அப்ப இஸ்லாம் என்பது நல்லா அவனே கொள்ளணும். 40 வயதுல ரசூலுல்லாஹ்க்கு அருளப்பட்ட வஹி இருக்குதா இல்லையா? நபி அவங்களுக்கு அருளப்பட்ட வஹி, இதுதான் இஸ்லாம். 40 வயதுல குர்ஆன் வருது, திரும்ப அதுக்கு பிறகு ஹதீஸ் வருது. 23 வருட காலமாக மக்காவுல 13 வருடம், மதீனாவுல 10 வருடம், 23 வருட கால இந்த வாழ்க்கையைத்தான் நாங்க இஸ்லாம் என்று சொல்வோம். அதே மாதிரி அல்லாஹ்விடத்துல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கமாக இஸ்லாம் காணப்படுகிறது என்ற விஷயத்தை எழுத வேண்டும். இது அப்படியே நாங்க சுருக்கி பிள்ளைகள் ஒரு 3 வரிக்குள்ள விஷயத்தை கொடுத்துட்டோம்னா விஷயம் முடிஞ்சு. எனவே இது நாங்க சும்மா நோமலாக இஸ்லாம்டா என்ன, மொழி ரீதியான கருத்து, இஸ்லாமிய பரிபாசையில எழுதுறது இவ்வளவுதான் பிள்ளைல. இதை நாங்க பக்கம் பக்கமாக எழுதுறதுல இது புள்ள ஒரு அரை பக்கத்துக்குள்ள வருமா இல்லையா? அதை விட குறையத்தான் வரும். ஓமா இல்லையா? அப்படி சொல்லுங்க. அரை பக்கமும் வராது, அரை பக்கத்தை விட குறையத்தான் வரும், மிச்சம் குறையத்தான். ஏண்டா மொழி ரீதியான கருத்து பிள்ளைகள் ஒரு வரிக்குள்ள வரும். இஸ்லாமிய பரிபாசை ரீதியான கருத்து ஒரு 3 வரிக்குள்ள வரும். ஓமா இல்லையா? அப்படி சொல்லுங்க. ஓமா இல்லையா? இது 2 மார்க்ஸுக்கு விஷயம் பிடிக்க கூடுதலாக யோசிக்க தேவையில்ல. மொழி ரீதியான கருத்து, இஸ்லாமிய பரிபாசை ரீதியான கருத்து எழுதினீங்கன்னா முழுமையான மார்க்ஸ், வேற ஒன்றுமே எழுதக்கூடாது. எனவே நான் ஒவ்வொரு பாடத்திலேயும் குர்ஆன் எப்படி எழுதணும், ஹதீஸ் எப்படி எழுதணும்னு சொல்லி தரும். இப்ப நான் இஸ்லாம் என்ற விஷயத்தை சொல்லி தந்திருக்கிறேன். ஒவ்வொரு பாடத்திலேயும் குர்ஆன் என்றால் என்னன்னு வந்தா எப்படி எழுதணும் 2 மார்க்ஸுக்கு ஒவ்வொரு பாடத்திலையும் சொல்லி தருவோம் பிள்ளைகளா. இப்ப நான் இஸ்லாத்தை சொல்லிருக்கேன். இன்னொரு கேள்வி என்னண்டா, இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள். இது பிள்ளைகள் பாஸ் பேப்பர்ல வரக்கூடிய ஒரு கேள்வி. இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள் என்றும் கேட்கலாம், இஸ்லாத்துடைய தனித்துவமான பண்புகள் என்றும் கேட்கலாம், இஸ்லாத்துடைய சிறப்பியல்புகள் என்றும் கேட்கலாம். இன்னொன்று கேட்கலாம், டியூட்ல இல்லாடி நோட் பண்ணிக்கொள்ளணும் பிள்ளைகளா, இறை சட்டத்தின் சிறப்பியல்புகள் என்று கேட்டா என்ன எழுதுவீங்க பிள்ளை சொல்லுங்க? இறை சட்டத்தின் சிறப்பியல்புகள், இஸ்லாத்தின் சிறப்பியல்புகள். இப்ப பாருங்க பிள்ளை, கேள்வி மயக்கங்கள் வந்தா நாங்க என்ன செய்யணும்? நல்லா தலையை யூஸ் பண்ணணும். இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள் தான் எங்க பிள்ளை எல்லாருக்கும் தெரியும். ஏன்டா அந்த சொல்லுலாம் நாங்க எல்லாரும் யூஸ் பண்றது. இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள் என்று கேட்டாலும் ஒன்றுதான், இஸ்லாத்துடைய தனித்துவமான பண்புகள் என்று கேட்டாலும் ஒன்றுதான், இஸ்லாத்துடைய சிறப்பியல்புகள் என்று கேட்டாலும் ஒன்றுதான். இறை சட்டத்துடைய சிறப்பியல்புகள் என்ன? இறை சட்டம், அல்லாஹ்வுடைய சட்டம் குர்ஆன் ஹதீஸ். குர்ஆன் ஹதீஸ் தான் இஸ்லாம். எனவே இஸ்லாம் என்று கேட்காம இறை சட்டத்தின் சிறப்பியல்புகள் 4 குறிப்பிடுக என்று கேட்டாலும் இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள் தான் என்ற விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். விளையாண்டா பிள்ளைகள்? கேள்வி விளையாண்டாமா? சொல்லுங்க பிள்ளைகள். கேள்வி மயக்கத்தை அழகா கிளியர் பண்ணி தருவோம் பிள்ளைகள். சும்மா தலைக்கு எடுத்துக் கொள்ளுங்க, ஒரு கரைச்சலும் இல்ல, ஒரு பிரச்சனையும் வராது. எக்ஸாம் பேப்பர் சும்மா சட்டப்படியாக பேஸ் பண்ணலாம். இப்ப பிள்ளைகள் இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்களை மேக்சிமம் 10 மார்க்ஸுக்கு வந்தா எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதணும்? மேக்சிமம் 5. வெரி குட். 5 பாயிண்ட்ஸ் சும்மா அழகா சட்டப்படியா விளக்கும். இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள் என்று 10 மார்க்ஸுக்கு வந்துட்டா நாங்க முழுமையாக விளக்கணும்.
இதே கேள்வி 4 மார்க்ஸுக்கு வரும். இதே கேள்வி 6 மார்க்ஸுக்கு வரும். வந்தா என்ன செய்யணும்? இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள் மாறுமா பிள்ளைகள்? ரப்பானியா, ஷுமூலியா, வசதியா, அது 4 மார்க்ஸுக்கு கேட்டாலும் சரி, 6க்கு கேட்டாலும் சரி, 10க்கு கேட்டாலும் பாயிண்ட்ஸ் மாறுமா? மாறாது. இப்ப கேள்விக்கு நாங்க 10 மார்க்ஸுக்கு கேட்டா 5 பாயிண்ட்ஸ்டா அத நாங்க விளக்குவோமா இல்லையா? ஒவ்வொன்றையும் ரப்பானியா அந்த விளக்கத்தை நாங்க என்ன செய்யறோம்டா? ஷோர்ட் ஆக்குறது. 4 மார்க்ஸுக்கு வந்தா 4 பாயிண்ட்ஸ். ஓகே, 4 மார்க்ஸுக்கு வந்தா 4 பாயிண்ட்ஸ். இப்ப பிள்ளைகள் 8 மார்க்ஸுக்கு அப்படி வருகின்ற போது 5 பாயிண்ட்ஸ் எழுதி இப்ப என்ன செய்யணும்? மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி விளக்கத்தை கூட்டுறதா குறைக்கிறதா என்று நீங்க தான் தீர்மானிக்க வேண்டும். இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள் 10க்கு வந்திருக்குதா, 8 மார்க்ஸுக்கு வந்திருக்குதா, 4 மார்க்ஸுக்கு வந்திருக்குதா, அந்த இடத்துல நீங்க தீர்மானிக்கணும். விளக்கத்தை கூட்டணுமா குறைக்கணுமா என்று. ரப்பானியாவை கடுமையா விளக்கணுமா ஷோர்ட்டா விளக்கணுமா என்று யாரு உள்ளே தீர்மானிக்கணும்? எக்ஸாம் ஹாலுக்கு யாரு போற சொல்லுங்க? நீங்க தான் தீர்மானிக்கணும் விளக்கத்தை கூட்டுறதா குறைக்கிறதா என்று. இதான் பிள்ளைகள் இந்த எக்ஸாம் எழுதுற சிஸ்டம். ஒரு கரைச்சலும் இல்லை. மார்க்ஸ பார்க்கணும், எத்தனை மார்க்ஸுக்கு இந்த கேள்வி வந்திருக்குது, அதுக்கேற்ற மாதிரி விளக்கத்தை கூட்டுறதா குறைக்கிறதா என்று தீர்மானிக்க வேண்டும். இதை நீங்க சரியாக தீர்மானிச்சு கொண்டீங்கன்னா சும்மா சட்டப்படியாக நல்ல பெர்ஃபெக்டாக 5 கேள்விக்கு முழுமையாக ஆன்சர் பண்ணுவீங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப பிள்ளைகள் இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள்ல முதலாவது முதன்மையானதுமான சிறப்பம்சம் எது? ரப்பானியா. எம்சிக்யூ சில டைம்ல வரலாம். இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள்ல முதலாவது முதன்மையானதுமான சிறப்பம்சம் எது என்று கேட்டால் ரப்பானியா. அதான் மெயின். ரப்பானியா என்பது தெய்வீக தன்மையானது. தெய்வீகம் என்னண்டா, இஸ்லாம் மார்க்கம் என்பது மனித சிந்தனையால உருவாக்கப்பட்டதல்ல. இஸ்லாம் மார்க்கம் என்பது மனிதனுடைய கற்பனையால கனவால உருவாக்கப்பட்டதல்ல. கடவுளால உருவாக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் என்பதனால இஸ்லாம் மார்க்கத்துடைய சிறப்பம்சம் என்னண்டா ரப்பானியா, தெய்வீக தன்மையானது. ரப்பானியா தெய்வீக தன்மையானது. ரப்பானியா ரப்பானியான என்ன? தெய்வீக தன்மையானது. இது இறைவனோடு தொடர்பானது. ரப்பானியா என்பது இறைவனோடு தொடர்பானது. மனிதனோடு தொடர்பானதா இறைவனோடு தொடர்பானதா? ரப்பானியா சொல்லுங்க. இறைவனோடு தொடர்பானது. எங்களுக்கு சம்பந்தம் இல்ல. ஏண்டா இஸ்லாத்துல குர்ஆன் ஹதீஸ் என்பது நாங்க உருவாக்கினதா இல்லையே, அல்லாஹ் உருவாக்கினதா இல்லையா? அதனால பிள்ளைகள் இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள்ல முதலாவது முதன்மையானதுமான சிறப்பம்சம் ரப்பானியா, இறைவனோடு தொடர்பானது. மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையிலான தொடர்பை வளர்க்கிறது ரப்பானியா. இந்த ரப்பானியா என்பது நான் மனிதன், அல்லாஹ் கடவுள், ரெண்டுவருக்கும் இடையில டச்சம் ஏற்படுது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன ஹதீஸை பின்பற்றுங்கோ. யாரை பார்த்து சொல்றான் சொல்லுங்க அவளு? நாங்க பின்பற்றுகின்ற போதோ இப்ப அல்லாவுக்கும் ஒரு அடியானுக்கும் இடையில தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய பகுதியாக ரப்பானியா இருக்குதா இல்லையா சொல்லுங்க? ரப்பானியா என்ற பகுதி இருக்கிறது. இப்ப சும்மா அழகா விளக்கம் எழுதலாம் பிள்ளைடா, ஒரு கரைச்சலும் இல்ல, சும்மா சட்டப்படியா எழுதலாம். ரப்பானியாவை ஒருவன் இந்த உலகத்துல ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இதான் விளக்கம் எழுதுறது. இப்ப நான் ரப்பானியாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல, ஏற்றுக்கொள்ளாட்டி நாளை மறுமையில நான் நஷ்டவாளியா இல்லையா? அதான் எழுதணும். ரப்பானியாவை யார் இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அல்லாஹ் ஒருவன் என்று யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர் நாளை மறுமையில நஷ்டமடைந்து விட்டார் என்ற விஷயத்த பிள்ளைகள் நீங்க என்ன செய்யணும்? கட்டாயா இதனுடைய விளக்கமாக நீங்க என்ன செய்ய வேண்டும்? எழுத வேண்டும். அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய சமயங்கள்ல பாத்தீங்கன்னா சிலது தனிநபர்களால் உருவாக்கப்பட்டது. ஆனா இஸ்லாம் மார்க்கம் என்பது தனிநபர்களால் உருவாக்கப்பட்டதா? யாரால உருவாக்கப்பட்டது? அதனாலதான் இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள்ல முதலாவது சிறப்பம்சம் எது? ரப்பானியா. இப்படிதான் விளக்கம் எழுதுற பிள்ளை. இதான் விளக்கம்.
என்ன அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் எது? இஸ்லாம் இஸ்லாம் மார்க்கம். ரப்பானியா அல்லாஹ்விடமிருந்து வந்த மார்க்கம் தான் இஸ்லாம். எனவே அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் ஆகும். சில பிள்ளைங்க இப்படித்தான் பிள்ளைங்க நாங்க என்ன செய்யணும்னா விளக்கம் எழுத வேண்டும். இப்ப விளக்கத்தை கூட்டுறதா குறைக்கிறதா என்ற விஷயத்த சும்மா நோமலா எழுதினா போதுமா, கொஞ்சம் விளக்கமாக எழுதணுமா என்ற விஷயத்த நாங்க தான் அந்த எக்ஸாம்பிள்ல இருந்து தீர்மானிக்கணும். மார்க்ஸ பார்க்கணும், அதான் முக்கியம். எத்தனை மார்க்ஸுக்கு வந்திருக்கு? இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள் 4 மார்க்ஸா? ஒரு கரைச்சலும் இல்ல. ரப்பானியாண்டு போட்டு ஒரு 2-3 வரி, 2 வரினாலும் போதும், 2-2.5 வரிக்குள்ள எழுதினா போதும். பெருசா நீங்க யோசிக்க தேவையில்ல. ஆனா நீங்க விளக்கமாக படிச்சிருப்பீங்க. எங்கட பிள்ளையர் செய்யற தவறு என்னன்னா, இஸ்லாத்துடைய சிறப்பம்சம் நல்ல விளக்கமாக படிக்கிற 10 மார்க்ஸ். இப்ப அங்க எக்ஸாம்ல வரும் 4 மார்க்ஸுக்கு இப்ப இவங்க படிச்ச எல்லா விளக்கத்தையும் அங்க போய் எழுத பாக்குற. எழுதினா பிள்ளைகள் சும்மா அநியாயமா டைம் போகும். இப்ப முழுமையாக 5 கேள்விக்கு ஆன்சர் பண்ண மாட்டீங்க. நான் சொல்றது சரியா பிள்ளைய சொல்லுங்க. பிராக்டிக்கல்ல நீங்க எக்ஸாம் எழுதின ஓ சார். என்ன புள்ளி 4 தவணை எக்ஸாம் எழுதிட்டீங்க. உங்களுக்கு விலங்கு நான் சொல்லுகின்ற போது சரி சொல்ற விஷயங்களை நாம ஃபாலோ பண்ணல, அதனாலதான் எங்கட மார்க்ஸ் குறைஞ்சிருக்குது. சார் சொல்ற விஷயத்த நாம ஃபாலோ பண்ணல, டைமை ஃபாலோ பண்ணல, அதனால நான் முழுமையாக 5 மார்க்ஸ் அந்த 5 கேள்வி எழுதல, 4 கேள்வி எழுதினேன். அப்ப இதெல்லாம் என்னண்டா பிள்ளைகள் இப்ப நல்லா விளங்கிருக்கும் உங்களுக்கோ. மிக முக்கியமானது எது? எப்ப சொல்லுப்போ எது முக்கியம்? மார்க்ஸும் டைமிங். மார்க் டைமிங். டைம் பிள்ளைகளா மிச்சமாக தான் நம்ம இருக்கணுமா? நான் அதான் உங்களுக்கு நான் திரும்ப பிள்ளைகள் 1 நிமிடம் ஒரு கேள்விக்கு 1 நிமிடம் போனா எத்தனை நிமிடம் போகும்னு ஏன் கேட்டேன்டா, 1 நிமிடம் என்பது பெரிய ஒரு விஷயம் ஒன்று அல்ல. நாங்க சும்மா அங்கல பார்த்தாலே எக்ஸாம் ஹோல்ல பிள்ளைகள் 1 நிமிடம் போயிடும். இப்படியான 1 நிமிடமோ எதிர்காலத்தை எங்கட பாழாக்கக்கூடியது மிச்சம் அவதானமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிள்ளைல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தண்ணி குடிச்சிட்டு வர பிள்ளைல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிள்ளைல. ஓகே சார். சரி சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட், ஓகே பிள்ளைல. இப்ப பிள்ளைகள் இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள்ல அடுத்த முக்கியமான ஒரு சிறப்பம்சம் பிள்ளை நல்லா விளைவிக்கணும். 5 சிறப்பம்சங்கள் முக்கியமானதை விளங்கப்படுத்துவோம். மற்ற விஷயங்கள்ல சொல்லி தருவார். MCU கேள்விக்கு வரும், யாபகம் வச்சு கொள்ளணும். மிச்சம் அவதானமா இருக்கணும் பிள்ளைல பாடத்துல. 2வது தவாசுன் வசதியா. வசதியா என்ன பிள்ளை சொல்லுங்க? நடுநிலைமை தன்மை. இஸ்லாம் மார்க்கம் என்பது எப்போதுமே நடுநிலையான மார்க்கம். கடும் தீவிர போக்கும் இல்ல, கடும் மிதவாத போக்கும் இல்லை. உதாரணமாக அப்படி இஸ்லாம் சொல்லாது, மனிதர்களே நீங்க பள்ளிக்க போய் 24 மணித்தியாலமும் அல்லாவை ஞாபகப்படுத்துங்கோ அப்படி சொன்னா இஸ்லாம் மார்க்கம்
நடுநிலையான மார்க்கமா பிள்ளை சொல்லுங்க. இல்ல. இல்ல. திரும்ப இஸ்லாம் சொல்லாது நீங்க அறவே பள்ளிக்கு போக வேண்டாம், உலக விடயங்கள்ல முழுமையாக ஈடுபடுப்போ என்று சொன்னா இஸ்லாம் மார்க்கம் நடுநிலையான மார்க்கமா? இல்ல. இல்ல. இஸ்லாம் சொல்லும் என்னண்டா, பள்ளிக்கும் போங்கோ, வேலைக்கும் போங்கோ, பள்ளிக்கும் போங்கோ, தூங்குங்கோ, பள்ளிக்கு போங்கோ, சாப்பிடுங்கோ. அப்ப எல்லாம் நடுநிலையாக இருக்க வேண்டும். கடும் தீவிர போக்கு சரி வராது, மார்க்கத்திலையும் கடும் தீவிர போக்கு சரி வராது, உலக செயற்பாடுகள்லையும் கடும் தீவிர போக்கு சரி வராது. நடுநிலையாக இருக்க, இது எல்லாத்திலையும் இருக்க வேண்டும். நடுநிலையாக எல்லாத்திலையும் இருக்கணும். எதுல? சாப்பிடுற விஷயத்துல, குடிக்கிற விஷயத்துல, மார்க்க விஷயத்துல, என்ன இம்மை மறுமை விஷயத்துல, எல்லா விஷயத்திலையும் நீங்க நடுநிலையாக இருக்க. உம்மத்தன் வசத்தன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம். இந்த சொல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ள, உம்மத்தன் வசத்தன் என்று ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. எம்சி கொலிக்கு வரும். தனியா எம்சி கொலி செய்வோமா இருந்தாலும் நான் இடையே டச் பண்ணிட்டு போவேன். உம்மத்தன் வசத்தன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களை நாங்க நடுநிலையான சமூகமாக மாற்றி இருக்கிறோம். உம்மத்தன் வசத்தன் நடுநிலையான சமூகம் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். உங்களை உம்மத்தன் வசத்தன் நோட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைல. உம்மத்தன் வசத்தன் என்ன சொல்லுங்க? நடுநிலையான சமூகம். ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. எம்சி கொலிக்கு வரும் பிள்ளைல. அல்லாஹ் குர்ஆன்ல உங்களை நாங்க நடுநிலையான சமூகமாக மாற்றி இருக்கிறோம். அதே மாதிரி இஸ்லாத்துல கடும் தீவிர போக்கும் சரி வராது, கடும் மிதவாத போக்கும் சரி வராது, நடுநிலையாக செயற்படுவோம். அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, எதிர்மறையான விடயங்கள்லையும் கூட இஸ்லாம் நடுநிலையை பேணும். எதிர்மறையான விடயங்கள்ல உதாரணமாக ஆண் பெண், ஆணும் பெண்ணும் எதிர்மறையா இல்லையா பிள்ளை சொல்லுங்க? எதிர்மறை. இதுலயும் கூட இஸ்லாம் சொல்லும் நடுநிலையாக இருக்கும். எப்படின்னா, ஆண்களே பெண்களே நீங்க வேறாக்கள், ஆண்கள் என்பது வேற ஜாதி, பெண்கள் என்பது வேற ஜாதி, நீங்க ரெண்டு பேரும் சேர வேண்டாம், நீங்க ரெண்டு பேரும் பிரிந்து இருக்கோ என்று இஸ்லாம் சொல்லுமா? சொல்லுங்க. இல்ல. திருமணத்தின் ஊடாக ரெண்டு பேர் ஆண் பெண் எதிர்மறையிலேயும் கூட ஒரு நடுநிலை. எதிர்மறையா இருக்குமான அதிலேயும் ஒரு நடுநிலையாக இஸ்லாம் பேசும். அது மாத்திரமல்ல, வஹி பகுத்தறிவு. வஹி என்பது குர்ஆன் ஹதீஸ், பகுத்தறிவு என்பது குர்ஆன் ஹதீஸா? பகுத்தறிவு உண்டா? இல்ல. இல்ல. எங்கட அறிவை யூஸ் பண்றது. ஆனா பிள்ளைகள், இஸ்லாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்? வஹிக்கா பகுத்தறிவுக்கா? இஸ்லாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்? வகைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். ஏன்னா பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சிந்தனை பிரிவு தான் முத்தசிலாக்கள். முத்தசிலாக்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க? வகியை விட பகுத்தறிவுக்கு. நல்லா விளையாடணும். இப்ப பாருங்க, வகியும் பகுத்தறிவும் எதிர்மறையா இல்லையா? சொல்லுங்க. ஆனா எதிர்மறையிலையும் ஒரு நடுநிலை இஸ்லாம் சொல்லும். நடுநிலையை சொல்லும். உதாரணமாக பிள்ளைகள், குர்ஆன் ஹதீஸ் வஹியாக இருந்தாலும் இஜ்திஹாத் செய்யுங்கோ. உங்களோட அறிவை, பகுத்தறிவை குர்ஆன் ஹதீஸுக்குள்ள ஆய்வுல ஈடுபடுத்துங்கோ. நீங்க உங்களோட பகுத்தறிவை சும்மா வச்சு கொள்ள வேண்டாம். நீங்க பகுத்தறிவை அறிவை யூஸ் பண்ண வேண்டாம். பகுத்தறிவை நீங்க எடுக்கவே கூடாது என்று இஸ்லாம் சொல்லாது. இஸ்லாம் சொல்லும் என்னடா, வஹியையும் யூஸ் பண்ணுங்க, உங்களோட பகுத்தறிவையும் யூஸ் பண்ணுங்க. ரெண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதா இல்லையா? அதான் நடுநிலை. கொண்ட புறக்கணிக்க சொல்லாது. ஆண்களை புறக்கணித்து பெண்களை சொல்லாது, பெண்களை புறக்கணித்து ஆண்களை, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்கோ. அதே மாதிரி வஹிய அப்ப இஜ்திஹாத்னா என்னண்டா, நான் பின்னுக்கு படிப்பேன். குர்ஆன் ஹதீஸுக்குள்ள எதை யூஸ் பண்ணணும்? எதைக்குள்ள யூஸ் பண்ணணும்? பகுத்தறிவை யூஸ் பண்ணுங்க. இஸ்லாம் என்ன செய்யாதுண்டா, பகுத்தறிவை நீங்க அறவே யூஸ் பண்ண வேண்டாம், அதை ஒதுக்குங்கோ என்று சொல்லாது. ரெண்டையும் வஹிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வஹிக்குள்ள உங்களோட பகுத்தறிவை யூஸ் பண்ணுங்க. வஹிக்குள்ள பகுத்தறிவை யூஸ் பண்ணாம தனியா யூஸ் பண்ணாதான் பிரச்சனை. முத்தசிலாக்கள் வஹிக்குள்ள ஆய்வு செய்யறல்ல, தனியா பகுத்தறிவுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்ப ஒன்றுக்கு தனியா முக்கியத்துவம் கொடுத்தா அது சரி வராது. ரெண்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதான் பிள்ளைகள் சமநிலை என்று சொல்றது, வசத்திய நடுநிலை என்று சொல்றது. விளையாட்டா பிள்ளையர்? நான் சொன்ன விஷயம் விளையாட்டாமா?
எஸ் சார் கிளியர். ஓ சார். நல்லா தலைக்கெடுக்கணும், எல்லாம் பாடமாக தேவையில்லை, நான் அழகா விளங்கப்படுத்தும். தலைக்கெடுக்கணும். நடுநிலைன்னா என்ன? பொதுவாக நடுநிலை என்று இஸ்லாம் பேசும். அதே மாதிரி எதிர்மறையான விடயத்துல கூட நடுநிலையாக இருப்போம். உதாரணமாக முஸ்லீம் காஃபிர், ரெண்டும் எதிர்மறையா இல்லையா? சொல்லுங்க. முஸ்லீம் காஃபிர் எதிர்மறையா இல்லையா? எஸ் சார். எதிர்மறை. இதுல கூட நடுநிலையை பேணும். ஏனண்டா நீங்க முஸ்லீம், நீங்க காஃபிர், ரெண்டு பேரும் சேர வேண்டாம், பிரிஞ்சு இருங்கன்னு சொல்லுமா இஸ்லாம்? சொல்லுங்க. சொல்லாது. சொல்லாது. நீங்க எல்லாரும் ஆதமுடைய பிள்ளைகள், சமயம்தான் வித்தியாசம், நீங்க எல்லாருமே ஆதமுடைய பிள்ளைகள். எதிர்மறையாக இருந்தாலும் அதிலேயும் ஒரு நடுநிலை தன்மை. எனவே இப்ப இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள்ல ஒன்று நடுநிலையானது. மூன்றாவது பிள்ளைகள் ஷுமூலியா. ஷுமூலியாண்டா என்னன்னா பரிபூரணமான மார்க்கம், பூரணத்துவம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, நாங்க மார்க்கத்தை பூரணப்படுத்தி விட்டோம் ரசூலுல்லாவோட. அதனாலதான் ரசூலுல்லா இறுதி நபி. அதனாலதான் ரசூலுல்லாவுக்கு இறுதியாக வழங்கப்பட்ட வேதம் எது? குர்ஆனுக்கு பிறகு இன்னொரு வேதம் ஏன் இல்லைன்னா அது என்னத்தை சொல்லுதுண்டா, மார்க்கம் பூரணப்படுத்தப்பட்டு விட்டது, அதனால இன்னொரு வேதம் இல்லை. மார்க்கம் பூரணப்படுத்தப்படவில்லை என்றால் இன்னொரு வேதத்தையும் இன்னொரு நபியையும் அல்லாஹ் அனுப்பியிருப்பான். அப்ப ஏன் அல்லாஹு தஆலா குர்ஆனோட அதே மாதிரி ரசூலுல்லாவோட நபித்துவத்தை முடிச்சு விட்டான், குர்ஆனோடு வேதத்தை ஏன் அல்லாஹ் முடிச்சான்டா, மார்க்கம் முழுமைத்தன்மை அடைந்தது, பூரணத்துவமானது, எந்த குறைபாடும் இல்லை, எல்லாத்துக்குமான வழிகாட்டல் இருக்கிறது. தனி மனித, குடும்ப, சமூக, பொருளாதார, அரசியல் என்கின்ற உலகத்தில் இருக்கிற எல்லா வகையான பிரச்சனைக்கும் உரிய வழிகாட்டல் குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்கிறதால இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள்ல ஒரு முக்கியமான சிறப்பம்சம் பரிபூரணமான மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். பரிபூரணம், பூரணத்துவம் என்று சொல்லுவோம். சரிங்களா பிள்ளையர்? ரைட். இது கிளியரா பிள்ளையர்? இது லேசான பகுதிகளமா இருந்தாலும் நான் பல கிலோ போடுறேன். ஓ சார் கிளியர். ஓ சார். அதே மாதிரி இப்படி அடுத்ததாக பாருங்க, முக்கியமாக வாக்கியா, நடைமுறைக்கு சாத்தியமான மார்க்கம். நடைமுறைக்கு செட் ஆகுமா? உதாரணமாக இஸ்லாம் எப்ப தோற்றம் பெற்றதோ அப்பையும் செட் ஆகும், 21ஆம் நூற்றாண்டிலையும் செட் ஆகும், உலகம் அழியும் வரைக்கும் செட் ஆகும். உலகத்துல சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள், பெரும்பான்மை மக்கள் இருக்கிறார்கள், எல்லாருக்கும் செட் ஆகுமா இல்லையா? அப்படி சொல்லுங்க. அது நாம இலங்கையில ஒரு சிறுபான்மையா இருக்கோம் முஸ்லீம்கள், எங்களுக்கும் இஸ்லாம் மார்க்கம் பொருந்தும். பெரும்பான்மையா இஸ்லாமிய நாடுகள் இருக்கு, அங்கேயும் இஸ்லாம் மார்க்கம் செட் ஆகும். ரசூலுல்லாஹ் காலத்திலே செட் ஆகும், இன்றைக்கும் செட் ஆகும், இன்னொரு 50 வருஷத்துக்கு பிறகும் செட் ஆகும். எனவே எல்லா காலத்துக்கும் பொருத்தமாக இருக்குதா இல்லையா? அதனால இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள்ல ஒன்று வாக்கியா, நடைமுறைக்கு சாத்தியம், இன்றைக்கும் சாத்தியம், நாளைக்கும் சாத்தியம், 10 வருஷத்துக்கு பிறகும் சாத்தியம், ரசூலுல்லாஹ் காலத்திலேயும் சாத்தியம், 21ஆம் நூற்றாண்டிலேயும் சாத்தியம், எல்லா காலத்துக்கும் பொருத்தமான மார்க்கம் என்பதனால, எல்லா காலத்துக்கும் சாத்தியமான மார்க்கம் என்பதனால இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள்ல ஒன்று வாக்கியா என்று சொல்வோம். ஓ சார். அதே மாதிரி பிள்ளைகள் அஸ்ஸஃபாத் வல் முரூனா அப்படின்னா என்ன பிள்ளை சொல்லுங்க? நெகிழும் நெகிழாத்தன்மை. மார்க்கம் சில சட்டங்கள் நெகிழும், சில சட்டங்கள் நெகிழாது, கட்டும் ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்குமா? இதோட இஸ்லாத்துடைய சிறப்பம்சம். உதாரணமாக பிள்ளை நல்லா விளையாடி கொள்ளணும். அஸ்ஸஃபாத் என்பது நிலையானது, அல் வல் முரூனா என்பது என்ன? அஸ்ஸஃபாத் என்பது நிலையானது. நிலையானது என்ன? எப்போதுமே அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். வல் முரூனா என்பது காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வளைந்து கொடுக்கும். உதாரணமாக பிள்ளைகள் நெகிழும் நெகிழா தன்மையில சில சட்டங்கள் இருக்கு, ஒரு காலமும் நெகிழாது, அப்படியே கட்டும் ஸ்ட்ராங்கா இருந்துட்டே இருக்கும். உதாரணமாக வட்டி ஹராம், ரசூலுல்லாஹ் காலத்திலும் ஹராம் தான், இடைப்பட்ட காலத்திலும் ஹராம் தான், இன்றைக்கும் ஹராம் தான், உலகம் அழியும் வரைக்கும் ஹராம் தான். எங்கேயாவது ஒரு சட்டம் இருக்கா பிள்ளைகள்? வட்டி இந்த சந்தர்ப்பத்துல கூடும் என்று இஸ்லாம் சொல்லுமா? எப்பயாவது சொல்லுமா? சொல்லாது.
அப்படி சொல்லாம அப்படி சொன்னா நெகிலும். சொல்லாம இருக்குதா இல்லையா? வட்டி ஹராம், ரசூலோட காலத்துல ஹராம், இன்றைக்கும் ஹராம், என்றும் ஹராம் என்று சொன்னா கட்டும் ஸ்ட்ரோங். அதான் நெகிலா தன்மை, நெகிலார். இன்னும் சில சட்டம், வட்டி, அதே மாதிரி மதுபானம், அதே மாதிரி விபச்சாரம், இதெல்லாம் பிள்ளைகள் நெகிலுமா நெகிலாதா? நெகிழாது. நெகிலாது. வெரி குட் பிள்ளைகளா. இன்னும் சில சட்டங்கள் இருக்கு இஸ்லாம் சொல்லும் நெகிழ்ந்து கொடுக்கும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மை. ஏனென்றா அதுல மனிதனுக்கு நன்மை இருக்கும். இதுல மனுஷனுக்கு வட்டியில நன்மை இருக்குதா சொல்லுங்க? இல்ல. விபச்சாரத்தில் நன்மை இருக்குதா சொல்லுங்க? இல்ல. அதனால கடும் ஸ்ட்ராங் சட்டம் அப்படியே இருக்கும். எந்த காலத்திலேயும் கூடாது. ஆனா சில சட்டங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நெகிழும். உதாரணமாக கடன் விஷயத்த பாத்தீங்கன்னா ஜனாசா தொழுகையில முதலாவதா எதை சொல்ற? மௌலவி எதை சொல்லுவாரு? கடன். கடனை கொடுங்கோ, கடன் வாங்கினா கட்டாயம் கொடுக்கணும். இப்ப நான் ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்தா திரும்ப அவர் என்ன செய்யணும்? எனக்கு கொடுக்கணும். திரும்ப தரணுமா இல்லையா பிள்ளைகள்? போமா இல்லையா? ஆனா தரணும். இதுல இஸ்லாம் இன்னொரு நெகிழ்வுத்தன்மை ஏற்படுத்தும். என்னண்டா, ஒரு மனிதனுக்கு நான் கடன் கொடுத்துட்டேன், உண்மையாகவே அவருக்கு அந்த கடனை திருப்பி தர முடியாத ஒரு சூழ்நிலை, ஏலாது, கட்டும் கஷ்டத்தில் இருக்கிறார். இப்ப நான் அவர்கிட்ட போய் சொல்றேன், என்ன என்ற சல்லியை நீங்க தர தேவையில்ல, நீ வச்சு கொள்ளுங்கோ. ஏழுமா இல்லையா பிள்ளைகள்? இப்ப நெகிழ்ந்து கொடுக்குதா இல்லையா? கடன் வாங்கினா கட்டாயம் கொடுங்கோ என்று ஜனாசாவில சொல்றாங்க. இப்ப இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா, நான் ஒருவனுக்கு கடன் கொடுத்து அவனுக்கு ஏலாட்டி நான் மன்னித்து விட்டால், ஹலால் சொல்லி விட்டால் அது ஓகே. இப்ப சாட இஸ்லாம் கடும் ஸ்ட்ராங்கான ஒரு சட்டத்தை காலத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நெகிழ்ந்து கொடுக்குது. ஏண்டா இதால சமூகத்துக்கு நன்மை இருக்குதா இல்லையா? இருக்கு சார். நன்மை இருக்கிறதால நெகிழ்ந்து கொடுக்குது. நன்மை இல்லையா கடும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இதான் இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள். சில சட்டங்கள் நெகிழ்ந்து கொடுக்கும், சில சட்டங்கள் நெகிழாது கடும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி இப்படி தொழுகை எடுத்துக்கொள்ளலாம். தொழுக பிள்ளைகள் லுகரு, அசரு 4 மகரிப் 3, இஷா 4, சுபஹ் 2. ஓமா இல்லையா பிள்ளைகள்? இப்ப பிள்ளைகள் நீங்க வீட்டை இருந்துட்டு லுகர 2 ரக்காத் தொழலாமா? சொல்லுங்க. இப்ப இஸ்லாம் என்ன, இந்த தொழுகை என்ற சட்டத்தை பிரயாணம் செய்கின்ற போது, ஒரு தூர பிரயாணம் செய்கின்ற போது இந்த சட்டத்தை கொஞ்சம் இலகுபடுத்தி தரும். சேர்த்து சுருக்கி ஜம்மு கசிர் செய்யுங்கோ, ஜம்மு தக்குதீன், ஜம்மு தவகீர் செய்யுங்கோ. ஏண்டா மனிதனுக்கு பிரயாணத்துல இடையில இறங்கி 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 தொழிட்டு போறது என்பது சிரமம். அதனால மனிதனை போட்டு கஷ்டப்படுத்தாம மனிதனுக்கு இலகுவாக அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்காம சட்டம் கொஞ்சம் நெகிழ்ந்து கொடுக்குதோ. தொழுகைய நீங்க சேர்த்து சுருக்கி தொழலாம். லுகர 2, அஷர 2 தொழலாம். மகரிபு 3 தான், இஷாவை 2 ஆக்கலாம் என்று இஸ்லாம் சொல்லுதுண்டா. ஏண்டா இதுல மனுஷனுக்கு நன்மை இருக்குதா இல்லையா பிள்ளைகள்? நன்மை இருக்கு. அதனால சட்டம் என்ன செய்யுது? இப்ப இதான் பிள்ளைகள் அஸ்ஸஃபாத் வல் முரூனா, நெகிழும் நெகிழா தன்மை இஸ்லாத்துடைய சிறப்பம்சம். சில சட்டங்கள் நெகிழும், சில சட்டங்கள் நெகிழாது. இதுதான் இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள்ல முக்கியமான அஸ்ஸஃபாத் வல் முரூனா. கிளியராமா? இன்னொரு விஷயம் ஒன்றைக்கு பிள்ளைகள், ஆலமீனா சர்வதேச தன்மையான மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். இஸ்லாம் மார்க்கம் என்பது சர்வதேச தன்மையான. சர்வதேசம் என்ன பிள்ளைகள்? என்னண்டா, உதாரணமாக உங்களுக்கு தெரியும், குர்ஆன்ல யா அய்யுஹன் நாஸ் என்று கேள்விப்பட்டீங்களா? குல்லாவது பிரப்பின் நாஸ் எல்லாரும் ஓதுறியா இல்லையா? சொல்லுங்க. அந்த வசனம் என்னத்தை சொல்லுது? குல்லாவது பிரப்பின் நாஸ், மனிதர்களே என்று சொல்லுது. மனிதர்கள்னா முஸ்லிம்களை பார்த்தா சொல்லுது? முஸ்லிம்களை மட்டுமா சொல்லுது? எல்லாரையும் மனிதர்களே. குர்ஆன்ல அப்படியான வசனம் இருக்குது. யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்றா. நாங்க சூரத்துல ஃபாத்திஹா ஓதுறோமா இல்லையா? முதலாவது வசனம் எது? சூரத்துல ஃபாத்திஹா ஃபர்ஸ்ட்ல ஓதுறது
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆலமியா அதுதான் ஆலமியாண்டா. ஆலமீண்டா அகிலத்தாரின் இரட்சகன். அகிலம்டா உலகத்துக்கே இரட்சகன், சர்வதேச இரட்சகன். எனவே இஸ்லாத்துடைய சிறப்பம்சம் என்னண்டா, அல்லாஹ் என்ற கடவுள் முஸ்லிம்களுக்கு மட்டும் உரியதல்ல, எல்லாருக்கும் உரிய கடவுள் தான் அல்லாஹ். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகின்ற போது, மனிதர்களே மதுவை நீங்கள் அருந்த வேண்டாம், விபச்சாரம் நீங்க செய்ய வேண்டாம், மனிதர்களே யா ஐயுஹல்லதீனா யா ஐயுஹன் நாஸ், மனிதர்களே. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் கேட்பாங்க ரஹ்மத்துல் லின்னாஸ், மனிதர்களுக்குரிய ஒரு அருட்கொடை. நபி அவங்களுக்கு சொல்ற ஒரு பேர் என்ன? ரஹ்மத்துல் சொல்லி புரியல, ரஹ்மத்துல் லில் ஆலமீன். ரசூலுல்லாஹ்க்கு என்ன சொல்ற? ரஹ்மத்துல் லில் ஆலமீன் தான் யாரு? மனிதர்களின் அருட்கொடை. இல்ல, யாருக்கு சொல்ற? ரஹ்மத்துல் லில் ஆலமீன் யாருக்கு சொல்றது? முழு மனித சமுதாயத்துக்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், நீங்க அகிலத்தாரின் அருட்கொடை. அப்ப ரசூலுல்லாவும் நம்மட முஸ்லிம் சமூகத்துக்குரிய நபி அவரு இல்ல, உலக மக்கள் எல்லாரும். எல்லாருக்கும். ஏனண்டா இஸ்லாம் சொல்லுது அவரை பார்த்து ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்துக்கே நீங்க அருட்கொடை. நபியே நீங்க அகிலத்துக்கே அருட்கொடை, உலகத்துக்கே நீங்க அருட்கொடை. காஃபத்துல் லின்னாஸ், மனிதர்களுக்கு பொதுவானவர். இப்ப பாத்தீங்க, அதே மாதிரி ரப்புல் ஆலமீன், அகிலத்தாரின் இரட்சகன். ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தாரின் அருட்கொடை. ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இதெல்லாம் என்ன சொல்லுதுண்டா, இஸ்லாம் மார்க்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட பிரதேசம், ஒரு குறிப்பிட்ட இனம், ஒரு குறிப்பிட்ட சமயம், ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு மாத்திரம் உரிய மார்க்கம் அல்ல. இஸ்லாம் மார்க்கம் என்பது சர்வதேசத்துக்குரிய, உலகத்துக்குரிய, எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு மார்க்கமாக இருக்கிறதால இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள்ல ஒன்று ஆலமியா. ஆலமியா சார் சொல்லுங்க. முழு மனித குலத்திற்கு உரியவன்றதுக்கு காபத்துல் லின்னாஸ் சொல்லியிருந்தானே. காபத்துல் லின்னாஸ் மனிதர்களுக்கு பொதுவானவர். பொதுவான காஃபான் பொதுக்கு சொல்றது, பொதுவானவர். சரியாமா? ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அகிலத்தாரின் அருட்கொடை. ரஹ்மத்னா அருட்கொடை, ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அகிலத்தாரின் அருட்கொடை. ரசூலுல்லாஹ் சொல்றாரு ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தாரின் அருட்கொடை நீங்க. காஃபத்துல் லின்னாஸ், மனிதர்களுக்கே பொதுவானவர். என்ன சரியாமலே பிளைண்டாமா? எஸ் சார். ரைட். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் பிள்ளைகளா. இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இர்சாசர் சொன்னாரு, இப்படி எல்லாம் சொன்னாரு, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எம்சி கலிக்கு வந்தா சேர பத்தி நல்லா ஞாபகம் வரும் பிள்ளைகளுக்கு, மறக்க கூடாது பிள்ளைகளா. ரைட். இப்ப பிள்ளை இன்னொன்று சொல்லித்தாரேன். எத்தனை மணிமா விட்டாரு. ரைட். எங்க செமினார் பிள்ளை எப்படிதான் நடக்கும் பிள்ளைகளா, ஒரு 1 hour, என்ன 1 hour இல்ல, 1 hourக்கு மேல நடக்கும் பிள்ளைகளா. சில டைம்ல 1 hour. ரைட். ஓகே பிள்ளைகளா. சில பிள்ளைகள் பாடம் பிரிக்கும். ரைட். நான் ரெக்கார்டிங் எல்லாம் போடுவேன் பிள்ளைங்க, ரெக்கார்டிங் உடனடியாக கற்றுக்கொள்ளும். இன்சானியா என்ன பிள்ளை? இன்சானியா மனிதத்துவ பண்பு. என்னமா? மானுட பண்பு இருத்தல். அப்படின்னா லேசா விளங்க பிள்ளைகள். நீ சொல்றது ஓகே. மனித நலன் காத்தல் அப்படின்னா என்னண்டா பிள்ளைகள், இஸ்லாத்துல ஒரு விஷயம் உண்டு. என்னண்டா, பிறர் நலன் காத்தல். நான் மட்டும் நல்லா வாழ்ந்தா போதாது, மற்றாக்களுக்கு என்ன செய்யணும்? மற்றாக்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும், நல்லது. மற்றாக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் என்ற உணர்வு உனக்குட்ட வரணும். வராட்டி நீ மனுஷன் இல்ல. அதான் இன்சானியா. இன்சான்டா என்ன? அரபால இன்சான்டா மனுஷன். அரபால இன்சான்டா பிள்ளைகள் மனுஷனுக்கு சொல்றது. இன்சானியாண்டா மனித நலன் காத்தல். உதாரணமாக மற்றவர்களுடைய உரிமையை மதிக்க வேண்டும். அது முஸ்லிம்களாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்க, எல்லாருடைய உரிமைகளை மதிக்க வேண்டும். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், பிறரை மதிக்க வேண்டும், மன்னிக்கிற பண்பு இருக்க வேண்டும். மற்றாக்களுக்கு நாங்க மன்னிப்பு வழங்குற. ஒரு ஆள் பாவம் செஞ்சிருப்பான், ஒரு ஆள் எங்களுக்கு அநியாயம் செஞ்சிருப்பான், எனக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பா, உனக்கு இப்படி அநியாயம் செஞ்சுட்டேன், உனக்கு எப்படி ஏசிட்டேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னிச்சுக்கோ. அப்ப கட்டாயம் மன்னிக்கணும். ஏனண்டா நான் மன்னிச்சாதான் யாரு மன்னிப்பான்?
அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிப்பான். இஸ்லாம் சொல்லுதோ, மனிதா இந்த உலகத்துல நீ வாழுகின்ற போது மற்றாக்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம், அவர்களுக்கு நீ மரியாதை செலுத்த வேண்டாம், அவர்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டாம், மற்றாக்களுக்கு நீ என்ன மன்னிக்கிற பண்பு நோக்குட்ட கட்டாயம் இருக்கணும். மன்னிச்சாதான் மற்ற மனுஷன் சொர்க்கத்துக்கு போவான். எனவே பாருங்க, இஸ்லாத்து இரக்கமான மார்க்கம், இரக்கமான மார்க்கம். எனவே வாக்கு மீறக்கூடாது, நீ வாக்களித்தால் மீறக்கூடாது. இதெல்லாம் என்னது பிள்ளைகள், மனித நலன் காத்தலுக்குள்ள வருதா இல்லையா சொல்லுங்க. வருது. அதனாலதான் இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள்ல உண்டு இன்சானியா. இன்சானியா நிறைய விஷயம் விளங்கப்படுத்திட்டோம் பிள்ளைகள். சரிதா பிள்ளையா? ரைட். இப்ப கிளியராமா உங்களுக்கு இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்க ஃபுல் கிளியராமா? இப்ப பிள்ளையா நான் மேலதிகமா ரைட் வெரி குட் பிள்ளைகளா ஃபுல் கிளியராமா? எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஃபுல் கிளியரா? ரைட் ஃபுல் கிளியர். வெரி குட். இப்ப பிள்ளைகள் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன். மேலதிகமாக உங்களுடைய ஸ்கீம்ல இருக்குது, ஆனா உங்களோட கைட்ல அப்படி வராது. ஸ்கீம்ல இருக்கு பிள்ளைல, ஸ்கீம்ல இருக்கு. ஸ்கீம் தான் பிள்ளை தெரியும் தானே? இதான் ஸ்கீம். என்ன உதாரணமா என்ன பேப்பர் மார்க்கிங் போகின்ற போது தார ஸ்கீம் தானே. இந்த ஸ்கீம்ல போடப்பட்டிருக்கக்கூடிய சில சிறப்பம்சங்களை டச் பண்ணி தரேன். விளக்கத்துக்கு 5 போதும், 5 6 போதும். மேலதிகமாக எங்களை எம்சியூக்களுக்கு ஹெல்ப் பண்ற விஷயம் ஒன்று இருக்குது. அதுக்கு நாங்க சில விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுல முக்கியமாக ஷுஹூலியா. ஷுஹூலியா என்ன பிள்ளைகள்? ஷுஹூலியா இதை சும்மா நோமலா தெரிஞ்சிருந்தா போதும் பிள்ளைகளா, விளக்கம் தேவையில்லையா? சும்மா நோமலாக ஷுமூலியாண்டா பரிபூரணம், சுகூலியாண்டா இலகுவான மார்க்கம். பின்பற்றது லேஸ் இஸ்லாமா இருக்கு, கஷ்டப்படுத்தாது. தொழுங்கோன்னு சொல்லும், நின்று தொலையலாட்டி இருந்து தொழுங்கோ. நோம்பு பிடிக்க சொல்லும், டாக்டர் சொல்றாரு நோம்பு பிடிக்க வேண்டாம், உங்களோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னா நோம்பு பிடிக்க வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லும். அப்ப எங்களை யாரையும் கஷ்டப்படுத்தாது, இலகுவான மார்க்கம். பிரயாணம் போகின்ற போது இறங்கி நீங்க தொலை தேவையில்ல, சேர்த்து சுருக்கி தொழுங்கோ. அப்ப இலகுவான மார்க்கம், கஷ்டப்படுத்தாது. அதான் சுகூலியா என்று சொல்றது. இன்னொன்று பிள்ளைகள் உதுஹுனா என்ன பிள்ளைகள்? எங்களோட பிரேயர் கிளாஸ் பிள்ளைய சொல்லி கொடுத்துருப்பேன். தெளிவான மார்க்கம், ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல அப்படித்தானே சொல்றான். ஒரு விஷயத்தை கூலு கௌலன் ஷதீதா, ஒரு விஷயத்தை சொல்றேன்டா தெளிவாக சொல்லுங்கோ. என்ன தெளிவு இல்லாம பேச வேண்டாம், தெளிவாக. அப்ப இஸ்லாம் மார்க்கம் என்பது புது. இது உங்களுடைய ஸ்கீம்ல இருக்கு பிள்ளைல. இந்த இதெல்லாம உங்களுடைய ஸ்கீம்ல இருக்குதா? நான் புதுசா சொல்லல, யோசிப்பீங்க இப்படி எல்லாம் நான் படிக்கலையே சேர் புதுசா சொல்லி தராருண்டா உங்களுடைய ஸ்கீம்ல சொல்லப்பட்ட விஷயம் பிள்ளைல. ரைட். ஏன்னா ஸ்கீம்ல சொல்லி போட்டு பிள்ளைய சொல்ற விஷயம் என்னண்டா, இதை பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுங்கோ. இந்த விஷயங்களை பிள்ளைகளுக்கு மேலதிகமாக சொல்லி கொடுங்கோ. சரிதான் பிள்ளைகள்? அப்ப விளக்கத்துக்கு உங்களுக்கு சொல்லி தந்துட்ட. முக்கியமாக இது பிள்ளைகள் மேலதிகமாக நீங்க தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா போதும். உதவுண்டா தெளிவான மார்க்கம், அவ்வளவுதான். விளக்கம் எல்லாம் தேவையில்லை. அதே மாதிரி பிள்ளை இன்னொரு விஷயம் ஒன்று என்னண்டா, தனித்துவமான ஆதாரங்களை கொண்டது என்பது இஸ்லாத்துடைய சிறப்பு. தனித்துவமான ஆதாரம்னா என்ன சொல்லுங்க? அல் குர்ஆன் ஹதீஸ். வெரி குட் பிள்ளைல, மாஷா அல்லாஹ். ரைட். தனித்துவமான ஆதாரம்னா குர்ஆன் ஹதீஸ் என்ற ஒரு ஆதாரத்தை கொண்டிருக்குதா இல்லையா? அது இஸ்லாத்துடைய சிறப்பம்சம். ஏனைய விடயங்கள்ல இல்லாத ஒரு சிறப்பம்சமா இல்லையா? தனித்துவமான ஆதாரங்களை கொண்டது. தனித்துவமான ஆதாரம்னா குர்ஆன் ஹதீஸ் என்பது இஸ்லாத்துடைய ஒரு சிறப்பம்சம். இதெல்லாம் சும்மா தெரிஞ்சிருந்தா போதும். விளக்கத்துக்கு பிள்ளைகள் நீங்க வளமையாக படிக்கிற விஷயம் தான் ரப்பானியா, ஷுமூலியா, வாக்கியா, வசத்தியா, இன்சானியா, இதெல்லாம் இருக்குதா இல்லையா? இதை விளக்கத்தோட படிச்சு கொள்ளுங்கோ. எத்தனை மார்க்ஸுக்கு கேட்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி விளக்கத்தை கூட்டுறதா குறைக்கிறதான்னு தீர்மானிச்சு கொள்ளுங்க. சும்மா அழகா எழுதுங்க பிள்ளைகள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல உங்களுக்கு முதலாவது வீட்டை கிளியர் பண்ணி தருவேன். அடுத்த பாடத்துல இன்ஷா அல்லாஹ் நாங்க படிக்கணும். பிரபஞ்சம் பற்றி அதுல சிஸ்டங்கள் இருக்கு பிள்ளைகள் சொல்லி தருவேன். பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் கேட்டா எப்படி எழுதணும், பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டத்தை ஏனைய சமயங்களோடு விளக்குகள்னு கேட்டா எப்படி எழுதணும். சிதாமுல்லையர் சுமூலியாண்டாம இலகுவான மார்க்கம், இலகுவான மார்க்கம், இலகுவான் பின்பற்றுவதற்கு இலகுவான மார்க்கம். ரைட். எப்படி பிள்ளைகள் பாடம் அன்னைக்கு நல்லா ஃபிட்டா இருக்குதா? எஸ் சார். ரைட்.
நல்லா படிங்க பிள்ளைல. நீங்க ஒன்றுமே யோசிக்க தேவையில்ல. சேர்ட்ட வந்துட்டீங்க, ரிசா சேர்ட்ட வந்துட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் A+ கிடைக்கும் பிள்ளைல. 99 கிடைக்கும். மாஷா அல்லாஹ்ன்னு பயப்பட தேவை. முழுமையான ஒரு வழிகாட்டலை சும்மா அழகா சட்டப்படியா கிளியர் பண்ணி தருவோம் பிள்ளைல. ரைட். ஓகே நல்லா பாடமாக்க தேவையில்ல பிள்ளை. சொல்ற விஷயத்தை அப்படியே தலைக்கு எடுத்துமா நீங்க எழுதுற விளக்கம் தான். குர்ஆன் ஹதீஸ பாடமாக்கி தான் எழுதணும். மற்றது பிள்ளை நாங்க எழுதுற விளக்கம் தான். சரிதான் பிள்ளை? ரைட். எனவே நீங்க யோசிக்க தேவையில்ல. கையில இருக்கிற மாதிரி நோட்ஸ்ல இருக்கிற மாதிரி அப்படியே எழுதணும்னு யோசிக்க தேவையில்ல. நீங்க உங்களோட விளக்கத்தை சரியான விளக்கத்தை எழுதுங்க. குர்ஆன் ஹதீஸ மட்டும் பிள்ளை எழுதுகின்ற போது சரியா எழுதணும். ஆனா குர்ஆன் ஹதீஸ் எழுதுகின்ற போது இத்தனாவது அத்தியாயம் இத்தனாவது வசனம்னு போட தேவையில்லை. போடாம சரியா குர்ஆன் வசனத்தை எழுதிட்டு அல் குர்ஆன் ஹதீஸ்னு போட்டா ஓகே. சரிதான் பிள்ளைகள்? சில பிள்ளைகளுக்கு கஷ்டமா இருக்கு இத்தனாவது அத்தியாயம் வசனம் போடுறது. அப்படி போட தேவையில்லை. நீங்க குர்ஆன் வசனத்தை சரியா எழுதிட்டு அல் குர்ஆன், ஹதீஸ சரியா எழுதிட்டு ஹதீஸ் என்று போடும். சரியா பிள்ளைகள்? ஓகே சார் சொல்லுங்க. சம்டைம் எங்களுக்கு அல் குர்ஆன் வசனம் யாது இல்லாட்டி அல் குர்ஆன் வசனத்துல அந்த அல் குர்ஆன் இதை மட்டும் ரீக்கேள் நம்பர் சார். இல்ல அப்படி போடையலாமா? அல் குர்ஆன் வசனத்தை எழுதாம வசனத்தை மட்டும் போடையலாம். ஓகே சார், தேங்க்யூ. என்ன வசனத்தை உதாரணமாக மனிதர்களை ஜின்களை நாங்க படைத்த நோக்கம் வணங்குவதற்காக வேண்டி சின்ன குர்ஆன் வசனம் எழுதினா பிள்ளைகள் தமிழால எழுதிட்டு கீழே இத்தனாவது அத்தியாய வசனம் போடாம அல் குர்ஆன் போடலாம். ஆனா பிள்ளைகள் சும்மா நீங்க இத்தனாவது அத்தியாயம் இத்தனாவது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கின்னு போட்டா அப்ப அங்க நாங்க பேப்பர் திருத்துகின்ற குர்ஆன் எடுத்து அதை நாங்க பார்த்து அப்படியெல்லாம் செய்யற பிள்ளைகளா எந்த காரணத்தை கொண்டு அப்படி எழுத வேண்டாம். வசனத்தை பாடமாக்கி எழுதிட்டு இத்தனாவது அத்தியாயம் இத்தனாவது வசனம்னு பாடமாக்குற கஷ்டமா இல்லையா? யாப்போம் இருக்காது. அதனால நீங்க குர்ஆன் போடலாம். அது பிரச்சனை இல்லை. பயப்படாம போடலாம். குர்ஆன் போடுங்க. சரியா பிள்ளை? ஓகே சார். ஓகே பிள்ளைலா. ஓகே இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த கிளாஸ் நாளைக்கு இன்ஷா டைனபோல்ட் போடுவோம் பிள்ளைலா. சுபோக்கு ஒரு கிளாஸ் நடக்கும். ஈவினிங் 3 மணிக்கு ஒரு கிளாஸ். இன்ஷா அல்லாஹ் நைட்டுக்கு ஒரு கிளாஸ் மாறி மாறி போடுவோம் பிள்ளைலா. இல்ல சொல்லுங்கம்மா. எத்தனை கிளாஸ் மாதிரி வரும் செமினார்? கிழமைக்கு ஒரு மேக்சிமம் ஒரு 3 அல்லது 4 கிளாஸ் போடுவேன். அந்த டியூட்டை முடிக்கிற மாதிரி சில டைம்ல கூட்டுவேன். ஸ்கூல் லீவ் வருகின்ற போது ஒரு நாளைக்கு 2-3 கிளாஸ் போடுவேன். ஸ்கூல் லீவ் வருமா இல்லையா? அதுல காலையில ஒரு கிளாஸ், ஈவினிங் ஒரு கிளாஸ், நைட்டுக்கு ஒரு கிளாஸ், அப்படி மாறி மாறி போடுவோம் இல்லையா? சரி சார். மொத்தமா எத்தனை வருமோ தெரியாது சார். மொத்தமான மகன் அப்படி என்னண்டா அந்த டியூட்டை பொறுத்து என்னண்டா இப்ப டியூட்ல இருக்கிற விஷயங்கள்ல உங்களுக்கு முக்கியமான தலைப்புகளை கிளியர் பண்ணி தரணும். அதால இன்ஷா அல்லாஹ் நான் என்ன செய்வேன்டா இப்படியும் கிளாஸ் பிள்ளைகள் இப்படியும் என்ன ஒரு 35க்கு மேல தாண்டும் மொத்தம். அதான் பிள்ளை 35-40 ஆகலாம் சொல்லலாம். எத்தனை சொல்லலாம்? அது என்ன டோட்டலாக 10 அளவுக்கு பிள்ளைகள் எப்படியும் என்ன கன்ஃபார்மா 30 தாண்டும் பிள்ளைகளா. 30 தாண்டும், 30 கிளாஸை தாண்டும். அது கன்ஃபார்ம். சரியா? அதுக்கு புறமா எத்தனை சொல்லலாம். சரியா பிள்ளை? ஓகே சார். ஓகே பிள்ளை. சார். ஓகே இசாக்கு நல்லா படிங்க பிள்ளை. நல்லா படிங்கம்மா இன்ஷா அல்லாஹ். எல்லாம் ஃபுல்லா அழகா சட்டப்படியா கிளியர் பண்ணி தருவேன். சரிதான் பிள்ளை? நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. சும்மா அழகா பிள்ளை வழிகாட்டி தருவேன். இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் எழுதணும் சிஸ்டர். அதே மாதிரி சும்மா அழகா ரிவிஷன் தானே பிள்ளை. முக்கியமான கஷ்டமான பகுதிகளை விளங்கப்படுத்துவேன். சில பகுதியை லேசான பகுதிகளை இப்படித்தான் எழுதணும்னு சொல்லி தருவேன். சும்மா அழகா ஓடர் அப்படியே கொண்டு போவோம் பிள்ளைல. சும்மா சட்டப்படி அறிக்கும் இன்ஷா அல்லாஹ் படிங்க. இறுதியாக நான் தனியாக எம்சிக்கு செய்வோம் பிள்ளைல. நான் சொல்லுவேன் அதை இப்ப இல்ல கடைசி செய்வேன். இன்ஷா அல்லாஹ் இது முடிய தனியாக எம்சி கேள்வி செய்வோம் பிள்ளைல. ஓகே ஓகே இன்ஷா அல்லாஹ் போயிட்டு வா சந்திப்போம். சேருக்காக வந்து துவா செஞ்சு கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.